எங்கள் மத்தியில் இப்போ வாரோம், இறங்கி வாரோம் எங்கள் மத்தியில். மகா இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, நீங்கள் தந்த நல்ல ஒரு ஓய்வு நாளுக்கும் நடத்துகிறோமப்பா. இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட நீங்கள் தங்கியிருக்க இந்த கிருபைகளுக்காக சோத்திரமப்பா. இந்த மாத தகப்பனே, இந்த 4வது வாரம் எங்களின் கிருபையாக நீர் தந்ததுக்காக சோத்திரமப்பா. வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன காரியங்களுக்கு அந்த காலையில் தகப்பனே விண்ணப்பம் செய்கிறார்களோ அந்த விண்ணப்பத்தில் கேட்டு பதில் கொடுக்கும்படி ஜெபிக்கிறப்பா. வந்திருக்க ஒருவரும் வெறுமையாக போகாதபடி உங்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கிருபை நீர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறப்பா. வந்து ரொம்ப ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் அன்பு சகோதரனுக்காக, என் அன்பு சகோதரிக்காக கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளை உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. உங்களோட பிள்ளைகளை மறத்தி நீங்கள் வெளிப்படுங்க. உங்கள் பெரிய நாமம் மாத்திரம் பயன்படணும். எங்கள் தாழ்த்து பெருமையாக்கணும். பெரிய காரஞ்சிங்க உங்கள் பெரிய நாமம் மாத்திரம் பயன்படணும். ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. உட்காருவோம். அல்லேலூயா. இப்போது நம்ம மத்தியில் கூட அருமையான என் சகோதரர், கிட்டத்தட்ட எனக்கும் அவளுக்கும் கிட்டத்தட்ட 22 வருஷம் பழக்கமுள்ள ஒரு நண்பர். சரியா, நாங்கள் ஒருவரும் இதுவரைக்கு எப்படி இருந்தாலும் சொல்லியிருந்தாலும் சரி ஒருவருக்கு நாங்கள் நினைச்சிடும் எப்பவும் தொடர்பு கொண்டு நினைச்சிடும் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு சில நாள் முன்பு நாங்கள் பார்க்கும்போது எப்படியா எங்கள் திருச்சபைக்கு வரவேன்னு சொன்னேன். அருமையான சகோதரர் பெகின் அவர்களும் அருமையான சகோதரி ஞான சுந்தரி அவர்கள், உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். அவங்க சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சண்முகபுரம், ஆனால் இருக்கிறது அவங்க வள்ளியூரில் இருக்கிறாங்க. சரியா, அவங்களும் 2 பிள்ளைகளோடு வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம மத்தியில் வந்திருக்கிறவங்களே நாம் கரங்கள் தட்டி அவளை வரவேற்போம். நம்ம பாடல் ஆராதனை மற்ற எல்லா காரியத்தையும் பொருட்படுத்திக் கொள்வார்கள். லேலுயா லேலுயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? லேலுயா. கரங்களை ஊற்றி சொல்லுமா லேலுயா. கர்த்தர் நல்ல இந்த நாளில் உங்கள் மத்தியில் வந்து இந்த துதி ஆராதனை கலந்து கொள்ள தேவன் எங்களுக்கு தந்த நல்ல தருணத்துக்காக தேவன் ஸ்தோத்திரிக்கிறேன். மற்றும் எங்களை அழைத்து அவங்க சபை குருவானவர் சேகர குருவானவர்களுக்கும் எங்கள் நண்பர் சபை உள்ள ஜோசப் அவருக்கும் எங்கள் மனமேய்ச்சியின் ஒளித்தின் சார்பாக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்தவர்கள். கர்த்தர் நல்ல நாளிலும் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வளர்க்கிறார். ஒரு சில பாடலை பாடி கர்த்தரை உயர்த்தோம். இந்த துதி ஆராதனை தேவனை கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். எல்லாருக்கும் தெரிந்த பாடலை பாடும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புது கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எல்லாருக்கும் தெரியுமா அந்த பாடல்? எல்லாரும் தெரிந்த பாடல். எங்களோடு சேர்ந்து உற்சாகமாய் பாடும். கர்த்தர் நல்லவர். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புது கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும். இந்த வாரத்தில் 1ஆம் நாள் வந்திருக்கிறோம். தேவனை கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் இன்னும் வருகிற நாட்கள் புதிய கிருபையினாலும் புதிய பலத்தினாலும் நம்ம இடைக்கிட்டபடி எல்லாரும் உற்சாகமாய் கவனத்தடி பாடும். கர்த்தர் நல்லவர். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்துமா உற்சாகத்தோடு கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் பக்குவமானாலும் முடிவு சமூலமா, குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள்
தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, கரங்களை தட்டி கிருபை தாரும் தேவா, தேவனுக்கு பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயமெடுக்க உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. எல்லாம் சொல்லுமா சேர்ந்து, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடந்தே செல்லவே, சிங்கத்தின் மேலோ பாம்பின் மேலோ நடந்தே செல்லவே, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. எல்லாம் சொல்லுமா, சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு எந்தோ விடுதலை, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு எந்தோ விடுதலை அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அழைக்கலாம், அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அழைக்கலாம். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. சொல்லுமா, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்ல பாடலை பாடும். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாத. சங்கீதக்காரன் தாவீது விவரமாய் 103 சங்கீதத்தில் சொல்கிறான், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பிரசந்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. இந்த நாளில் தேவனை கர்த்தர் கடந்த நாட்களில் கடந்த வாரங்களில் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை செய்தார். அந்த நன்மைகளை உணர்ந்தமாய் எத்தனையோ கடந்த நாட்கள் மத்தியில் இருந்த ஆளுக்கு இந்த நாட்கள் இல்லை. தேவன் நமக்கு நல்ல ஜீவன் சுகம் பலன் தந்து ஒவ்வொரு நாளும் அவர் நம்மளை பாதுகாத்ததுக்காக அவரை நன்றி சொல்லி பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தும். கர்த்தர் நல்ல எல்லாம் தெரிந்தபடிதான் எங்களோடு சேர்ந்து உற்சாகமாய் பாடும். கர்த்தரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம், அவரை துதிக்க அவரை உயர்த்த வந்திருக்க நீங்கள் உற்சாகமாய் பாடி அவரை நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நீங்க பாடுங்க பாப்போம் உற்சாகமாய். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நீங்க வாய்களை பாருங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமோடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமூடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். உன்னை வாழ்நாளெல்லாம் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் இம்மலையென்னா. கிருபை இரக்கங்களால் மணிமோடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி
துதிப்போமா. கண்களை மூடிய நம்ம எல்லாம் அப்படி இருந்த இடத்துல எழும்பி நின்று கர்த்தரை நோக்கியும் ஆராதிக்க போயிரு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தவர்கள் தயவு செய்து கண்களை மூடி அப்படியே இருந்த இடத்துல எழும்பி நின்று கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். எல்லாம் சிறு பிள்ளைங்களெல்லாம் கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நல்லவர். அவர் கடந்த நாட்கள் முதல் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்தாரு. நல்ல ஜீவன் சுகம் பலம் தந்தாரு. அவரை நன்றி செலுத்துவோமா. நல்லவர் நல்லவர். ஹல்லேலூயா. யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடியவன் நம்மை கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. பகலிலே குளிச்சான வேலையிலே ஏதேன் தோட்டத்தில் உலாவின தேவ ஆவியானவர் இந்த காலையில் மத்திய உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாலமோன் என்று கட்டின ஆலயத்திலே ஆசாரியர்களை செய்யக்கூடாத அளவுக்கு தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பிட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதே மகிமை அதே வல்லமை இந்த காலையில் மத்தியில் ஊட்டப்பட்டு விடுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர். எல்லாம் கர்த்தரை துதிப்போமா. கர்த்தரை நீங்கள் எப்படி எப்படிலாம் உங்கள் வீடுகளில் துதிப்பீங்களோ அதே மாதிரி இந்த ஆலயத்தில் கர்த்தரை துதிங்க. கர்த்தர் நல்லவர். அவர் நல்ல தகப்பனவர். அவர் நமக்கு நல்ல தாயும் தகப்பனுமா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தாய் தன் பாலகளை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லுகிற தேவனை கர்த்தரவர். தாய் ஒரு நாள் மறக்கலாம், தகப்பன் ஒரு நாள் நம்மளை மறந்து விடலாம், உற்றார் ஒரு நாள் நம்மளை மறக்கலாம், பிள்ளைகள் நம்மளை ஒரு நாள் மறக்கலாம். ஆனால் நம்மை மறவாத தேவனவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்ம பேர் சொல்லி அழைத்த தேவனை கர்த்தரவர். அந்த காலவில் நம்ம உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாம் கர்த்தரை துதிப்போமா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்து உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்து தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே
ஹalleluya ஹalleluya கத்த நல்லவர் கத்த நல்லவர் கத்த நல்லவர் ஹalleluya ஹalleluya மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி விட்டு சொன்ன தேவனை கத்த கால வேளையிலே அவர் ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனமே உங்க மேல ஆவியை ஊற்றுகிறார் ஹalleluya ஓ ரபா பா 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 ஓ ரி பா 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 ஓ ரக த த த த த த ஓ ரி பா ஷிகல த த த த த த த த ஓ ரபா பா 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 ஓ ரி பா 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 கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார் ஹalleluya ஓ ரி க த த த த த த த த ஓ ரக த த ஓ ரி பா ஷிக த த த த த த மகிமை 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 ஹalleluya கத்த நல்லவர் கத்த நல்லவர் கத்த நல்லவர் ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே ஜலத்தின் மேல் அசைவாடிய எப்பமா ஜலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே இன்னக காற்றேனி என்னை நோக்கி வீசிடோ வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்தேடோ இன்னக காற்றேனி என்னை நோக்கி வீசிடோ வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்தேடோ தலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே பின்னக கத்தேனி என்னை நோக்கி வீசிடோ வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடோ பின்னக கத்தேனி என்னை நோக்கி வீசிடோ வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடோ பின்னக கத்தேனி என்னை நோக்கி வீசிடோ வெண்புறாவை போல கேட்பமா கேட்பமா மந்திடோ பின்னக கத்தேனி வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடோ அசைவாடோ ஆவியே தோய்மாயே ஆவியே அசைவா எதை கேட்பமா உள்ளத்தினால திருந்து ஆவியானவர் அசைவாடுகிறார்கள் ராஜா ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே இப்பொழுது கட்டுகள் உடைக்கப்படுவதாக ஐயா ரிபாலாபா ஷேகரதலரலரா அக்கினினால நிரப்பி விடுங்கப்பா ஒருவர் கூட வெறுமே இருக்க கூடாது ஐயா எல்லாருக்குள்ள தேவ அக்கினி ஊற்றப்படுவதாக தேவ அக்கினி ஊற்றப்படுவதாக ரிபாலாபலபலபா ரிபாலாபதத ரகபலத ஷங்கதரலா ரிபாலகதத ரிகபபபபா கண்ணுக்கள் அளவு போதாதையா முழங்கள் அளவு போதாதையா
நம்ம இடுப்பளவு போதாதையா, உங்களுக்குள்ள நீந்துகிற அனுபவம் உண்டாகட்டும் ஐயா. பிள்ளைகளுக்குள்ள இந்த அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. அபிஷேகம் நுகத்தை முறுக்கின்னு சொல்லி இருக்கீங்களப்பா. உங்க அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ஐயா. இயேசுவின் நாமத்தினால ரெஸ்வை பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. ரெஸ்வை இழந்து போன கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இழந்து போன கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் நல்லவர். ரெஸ்வை கர்த்தர் நல்லவர். ரெஸ்வை கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. இழந்து போன தரிசன கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவே. கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கிருபை ஊற்றப்படுகிறது. இழந்து போன கிருபைகளை கர்த்தர் மறுபடியும் புதுப்பிக்கிற ஒரு அக்கினி ஊற்றப்படுகிறது. கர்த்தர் நல்லவே. கட்டுண்டர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவே. கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கர்த்தர் நல்லவே. ஒரு அக்கினி ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மேகத்தின் மகிமை திட்டமிட்டது மூடியிருப்பதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் நல்லவர். உன் சிறையிருப்பை மாற்றுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். உன் சிறையிருப்பு மாற்றப்படுவதை நீ பார்ப்பாய். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீ எனக்காக எழும்பிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு தூங்குகிற நீ எழுந்திரு. கர்த்தர் நல்லவர். இழந்து போனவைகளை மறுபடி நீ திருப்பிக் கொள்வாய். ஒன்று குறையாமல் திருப்பிக் கொள்வதை காண்பாய். நீ விசுவாசித்தா என் மகிமையை காண்பாய். இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை. கர்த்தர் நல்லவர். கண்களுக்குள் இருக்கிற கட்டுகளை கர்த்தர் முறித்து போடுகிறார். கண்ணனின் ஆவி உங்களால வேலை செய்ய முடியல, ஜெபிக்க முடியல, எப்பவும் தூங்கணுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வருகிற அந்த கண்ணனின் ஆவியை கர்த்தர் முறித்து போடுகிறார். அந்த கட்டை கர்த்தர் உடைத்து போடுகிறார். கர்த்தர் நல்லவர். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவதை நீ காண்பாய். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதை நீ காண்பாய். சத்ரு சிதறடிக்கப்பட்டு போவதை காண்பாய். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர்.
ரெண்டு கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நம்ம அப்படியே கரங்களை உயர்த்தி நான் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும் பொழுது உங்க வாய்களை சத்தமா திறந்து ஆமேன் என்று சொல்லுங்க. அப்பொழுது உங்க சரீரங்கள் இருக்கிற பலவீனங்கள் மறைந்து போவதை பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துக்குள் இருக்கிற சாப கட்டுகள் உடைக்கப்படுவதை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை உண்டாக்குவதை பார்ப்பீங்க. தடைகள் முறிக்கப்படுவதை விலகி போவதை பார்ப்பீங்க. கர்த்தர் வெண்கல கதவை உடைப்பதை நீங்க காண்பீங்க. இருப்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுவதை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஜெயம் கொடுத்து உங்களை நடத்த போவதை பார்க்க போறீங்க. கர்த்தர் நல்லவர், 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 கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மிகவும் நல்லவர். அவர் மிகவும் நல்லவர். அவர் மிகவும் நல்லவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மிகவும் நல்லவர். அவர் மிகவும் நல்லவர். அவர் மிகவும் நல்லவர். அப்படியே ரெண்டு கரங்களை கூப்பி வண்ணமாக அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அப்பாவுடைய சமூகத்துல அவர் நம்மளுக்கு எத்தனை நன்மை செய்திருக்கிறார். கடந்து வந்த பாதைகளில் அப்படியே திரும்பி பாருங்க. எத்தனை முறை நம்மளை கத்த தூக்கி எடுத்திருக்கிறார். மரண பள்ளத்தாக்குகளில் கத்த தூக்கி எடுத்திருக்கிறார். பலவீன நேரங்களில் தூக்கி எடுத்திருக்கிறார். உதவி இல்லாத நேரங்களில் உதவியற்று நிற்கும் பொழுது நான் உதவியா அவனுக்கு இருக்கிறேன்னு சொல்லி அவர் நம்மளை தூக்கி எடுத்து உதவி செய்து நம்மளை தூக்கி நடத்தி இருக்கிறாரே. அப்பாவுடைய அன்பு இல்லைன்னா நம்ம என்றைக்கும் மறித்து போயிருப்போமே, என்றைக்கும் மண்ணாக மாறி இருந்திருப்போமே, நம்ம பேர் முதலா இன்றைக்கு அழிக்கப்பட்டு இருக்குமே. ஒரு தகப்பனை போல சுமந்து நடத்தினாரே. நடந்து வந்த பாதைகளில, கடந்து வந்த பாதைகளில எத்தனை முள்ளுகள், எத்தனை கரடு முரடான பாதைகள், நடக்க முடியாத பாதைகளில திரும்பி பார்க்கும்போது நம்ம நடக்கல, நம்முடைய தகப்பன் நம்மளை தூக்கி சுமந்து நடத்தி இருக்கிறாரே. அந்த அன்பு தகப்பனுக்கு உள்ளத்தில் ஆழ்ந்திருந்தது நன்றியப்பா என்று சொல்லுவோம். ஒரு தாயை போல அனைத்து நடத்தி இருக்கிறாரே. அப்படியே நம்மளை எத்தனை முறை கண்ணீர் வெடிக்கும் போது அங்கலாய்த்து நிற்கும் போது நாம கூட இருக்கிற, நீ பயப்படாத, நாம கூட இருக்கிற எத்தனை முறை கதை தூக்கி நடத்தினார். ஆபத்துகள் வரும் பொழுது ஒரு நொடி பொழுதுல அவருடைய கரங்களை தூக்கி நடத்தினது. அப்பாவுக்கு உள்ளத்தின் ஆழத்துல அப்பா உங்களுக்கு கோடி நன்றி அப்பா. யாரும் நம்ம அவனமா இருக்கண்டா, சின்ன பிள்ளைங்களாம் கண்களை மூடி எஸ்ஸப்பா எங்களுக்கு நல்ல அம்மா அப்பா தந்ததுக்காக நன்றி நன்றி சொல்லுங்க. நல்ல ஸ்கூல் படிக்க நல்ல ஸ்கூல் தந்தீங்களே, நல்ல பாண்டவர ஞானம் தந்தீங்களே, உங்களுக்கு நன்றி எஸ்ஸப்பான்னு சொல்லுங்க. அப்படியே எல்லாருடைய நாமங்களை நன்றி சொல்லட்டுமா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, கோடி கோடி நன்றி அப்பா. அந்த வருடத்துல முதல் மாதத்துல இருந்து இதுவரையிலும் அப்பா அந்த 10 மாதம் வரையில எவ்வளவு அழகா எங்களை தூக்கி நடத்தினீங்களப்பா, எவ்வளவு வகை நடத்தினீங்களப்பா. எத்தனை ஆபத்துகள், எத்தனை சோர்வுகள், எத்தனை நெருக்கங்கள் அப்பா, எல்லாவற்றிலும் கரம்பற்றி தூக்கி நிறுத்தினீங்களே. உடைக்கப்பட்ட நேரத்துல எங்களை உருவாக்கி நடத்தினீங்களே. கோடி நன்றி சொல்லுகிறோம். கோடி 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 நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே சொல்லுமா, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய்
நன்றாயறிந்தே தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுமா? கத்த நல்லவர். அப்படியே சமூகத்தில் அப்படியே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இவ்வளோ நேரமாகவே ஆராதித்தோம் அப்பா. எங்களை முழுமையாக உங்கள் பாதத்தில் அப்படியே அர்ப்பணித்து இருக்கிறோன்னு சொல்லி தாழ்த்தி நம்முடைய ஒப்பு கொடுத்து ஜெபிப்போ. கத்த நல்லவர். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாக உங்களோடு கூட இணைந்து இருக்கும்படியா, உங்களோடு கூட கட்டப்படும்படியா ஒரு நல்ல பாக்கியம் தந்தீங்கள். அதற்காக உமக்கு நன்றியப்பா. தொடர்ந்து ஆண்டவரே மீதியான பகுதியை நீ பொறுப்படுங்க. ஆராதித்த தொழுது கொண்டு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேனப்பா. தொடர்ந்து பெருகு பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. சுமலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. உட்கார்வோம். கத்த நல்லவர். இப்போ நம்முடைய சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்லுவார்கள். தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்கள். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 2:8. தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்கள். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் 2 பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 2:8. தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்கள். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமில்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 2:8. தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்கள். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்கள். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 2:8. தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்கள். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களையும் வேண்டுமென்று விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 2:8. தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்கள். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 2:8. தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்கள். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 2:8. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் 1 தீமோத்தேயு 2:18 ஒருவர் வாசிக்கலாம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி இதுதான் நீங்கள் நினைச்சார் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒரு அழகான ஒரு தலைப்பு, சரியா? அதே போல் நம்ம என்ன செய்வோம், வருகிற நாட்கள் செய்வோம் சொன்னால் நம்மளோட தேசம், நம்மளோட கிராமம் எல்லாம் என்ன செய்யப்படும், ஆச்சரியமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு சில அறிவிப்புகள். வருகிற 29 ஒய் வில்சன் அவர்கள் வெண்ணிலா அவர்கள் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள்.
இவர்களுக்காக ஒரு நிமிடம் தலையில் தாழ்த்துவோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலையப்பா வருஷத்தை நன்மையாக முடிச்சு விட்டு கர்த்தர் உன் பாதையெல்லாம் நெய்யை பொழிய பண்ணுவே சொன்னதேனப்பா. இந்த நாட்கள் தகப்ப நம்முடைய பிள்ளைகள் திரும்ப நாள் கொண்டாடும்படிக்காக நல்ல ஒரு கருவி நீங்கள் தந்ததுக்காக சோத்துமாப்பா. ஒரு வருடம் கூட்டி கொடுத்து இப்படி பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மையில் சுதந்திரத்து கொள்ளும்படியாக ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை கருவி நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. அதிலே தேவன் கணவன் மனைவியை நீரை இணைத்த ஒரு நோக்க நீரை அறிவிறப்பா. அவர் மூலமாக தேசத்துக்கு குடும்பத்துக்கு ஒரு நிறைவான ஆசிரியர்கள் நீர் கருவை கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், பெருமையாக்குறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதிக்கான மகிமை அப்பா நமக்கு ஒரு செலுத்துக்கிறோம். மீட்பர் இயேசு ஜெபிக்கிறோம் சிவனல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற அருமையான சகோதரர் பேகின் அவர்களும் அன்பு சகோதரி ஞான சுந்தரி அவர்களும், ஒருவேளை ஒருவேளை தெரிவிக்கணும் முதல்ல சொன்னேன். அதே போல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 22 வருஷம் அவங்க பழக்கம். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா 3 பேருமே ஒரே கம்பெனியில் நாங்கள் வேலை செய்தோம். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரே கம்பெனியில் செல்டான் கம்பெனியில் வேலை செய்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2002 நான் சென்னையில் இருக்கும்போது நான் என் நண்பர் சகோதரர் கிட்டத்தட்ட 3 வருடம் என்ன செஞ்சோம், சென்னையில் இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் வேலைக்கு போக கூட என்ன செய்வோம், சகோதரர் ஜெபிப்பார், ஒரு பாட்டு படிப்பாங்க. அப்போ தான் என்ன செஞ்ச ஜெபத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போதுல இருந்து ஏதாவது ஆண்டவர்கிட்ட செய்யணும்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிற சகோதரர். அப்போமே பார்த்தீங்கன்னா கிட்டார் வாங்கி நாங்கள் வாசிக்குவேன்னு சொல்லி அப்போவே பிரயாசம் உள்ள ஒரு மகன். ஆனால் ஏற்ற வேலை கர்த்தர் அவங்களுக்கு குடும்பமாக வல்லமை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது அவர் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என் ஆளும் இயேசுவே. எல்லாம் தெரிந்த பாடல். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது ஒரு பாடலை பாடும். கர்த்தர் நல்லவர். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே. எல்லாம் கர்மத்திட்டு வருமா, நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா. உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்தீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்தீர். சொல்லுமா, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலோ நான் மறவேனே என்று வாக்கெடுக்கு அளித்தவரே. யார் மறந்தாலோ நான் மறவேனே என்று வாக்கெடுக்கு அளித்தவரே. நன்றி
யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருப்பவரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருப்பவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் மனமகிழ்ச்சியின் ஊழியத்தின் சார்பில் எல்லாத்துக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். கத்த நல்லவர். கத்த இந்த நாளிலே முன்குறித்து இருக்கிறார். அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் குடும்பமாய் இந்த இடத்துல வருவதற்கு கத்தர் முன்குறித்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்த நல்லவர். அதற்கு காரணமாயிருந்த அண்ணன் ஜோசப் அண்ணன் அவர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தின்படி அவர்களுக்கு வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். கத்த நல்லவர். அவர்களை இவர்கள் குடும்பங்களை கத்தர் ஆஸ்வதிப்பாராக. இன்னும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்காகவும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை மத்தியில் அவர் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா இந்த நேரத்தில் ஆராதனை வேலை எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? கேட்டதுக்காக இல்லை, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். கர்த்தருடைய கிருபையினாலே நிறைய இடங்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக இப்படி துதி ஆராதனை நடத்துவதற்காக கர்த்தருடைய கிருபையினால கடந்து போகிறோம். முழு உபவாச ஜெபம் இப்படி நடத்துவதற்காக கர்த்தருடைய கிருபையினால கடந்து போகிறோம். ஆனால் ஒரு சில இடங்கள் நல்ல உற்சாகமாய் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால உங்கள் கிராமத்தில் உள்ள இந்த சபையில் கர்த்தர் நல்ல உற்சாகமாய் பிள்ளைகள் ஜெபிப்பதற்கு ஆராதிப்பதற்கு நல்ல தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த குடும்பங்களை இந்த நாளில் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிப்பாராக, இன்னும் மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காய் இந்த நாளில் எடுத்துக்கொண்ட கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தை மீகா 7வது அதிகாரம் 15வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த நல்ல வார்த்தை அப்படியே ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாக, ஆண்டவரே நீங்க ஏண்ட பேசுங்க இயேசப்பா, உங்க சத்தத்தை எனக்கு துணிக்க பண்ணுங்க என்று சொல்லி அவர் சமூகத்தில் ஒரு நிமிடம் எல்லாரும் இப்படி ஜெபிப்போமா? கர்த்தருடைய சத்தம் கடந்து வர வேண்டும். ஒரு மனுஷருடைய சத்தம் வரும் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஆண்டவரே நீங்கள் என்கிட்ட பேசுங்கப்பான்னு சொல்லுவோமா? தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. உங்கள் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. உங்கள் கரத்தில் அப்படியே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி நீர் பேசுங்கப்பா, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புதீங்களோ, என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புதீங்களோ நீங்கள் பேசும்படியா அப்படியே என்னை தாழ்த்துகிறேன் சுவாமி. சுயமாக ஒரு வார்த்தை கூட வெளிப்படக்கூடாது. நீங்கள் மறைத்து உங்கள் பிள்ளைகளோடு கூட இடைப்படுவீராக. உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தை வெளிப்படட்டும் சுவாமி. பவுல் அன்றைக்கு பிரசங்கிக்கும் பொழுது லீடருடைய உள்ளத்தை திறந்தது போல ஐயா பேதுரு பிரசங்கிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி நீர் ஊற்றப்பட்டது அந்த வல்லமை பொழுது உடைய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து வரட்டும் ஐயா. நீர் பேசுங்கப்பா, என்னை தாழ்த்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த நல்ல வார்த்தை, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட ஒரு சின்ன சாட்சியை சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கடந்த நாளில் கடந்த வருடங்கள் நாட்கள் கடந்தது. கர்த்தர் கிருபையா என்னை ஊழித்திருக்குன்னு கர்த்தருடைய ஊழியத்திற்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அப்பொழுது வாலிப நாளிலே கர்த்தர் என்னை ஊழித்துக்காய் தெரிந்து கொள்ளுகிற அந்த நாட்களிலே
நான் ஊழியத்துக்கு வரலன்னு சொல்லி எவ்வளவோ பிடிவாதமாக நின்று பார்த்தேன். ஆண்டவரே, ஊழியனா மிகவும் கடினமான ஒரு பாதை, நான் ஊழியத்துக்கு வரலை அப்படி சொல்லி எவ்வளவோ பிடிவாதமாய் நான் வரலைன்னு சொல்லி நின்று பார்த்தேன். நான் படித்து டீச்சர் ஆகி விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையில் ரொம்ப படிக்கணும் அப்படிங்கிற எய்மில் தான் நான் இருந்தேன். ஆனால் ஆண்டுடைய ஊழியத்திற்காய் கர்த்தர் என்னை முன்குறித்தார். அப்பொழுது 2001 ஆண்டுலலாம் டீச்சர் ட்ரைனிங் படிப்பதற்கு வெயிட் பண்ணி சேகரத்தில் வரிசை பிரகாரமாக வயது பிரகாரமாக தான் படிப்பதற்கு போடுவாங்க. அப்படி அந்த நாட்களில் நான் 3 வருடங்களாக நான் காத்திருந்தேன். அப்பொழுது எனக்கு ஒவ்வொரு வருடமும் எதிர்பார்த்து எனக்கு படிப்பதற்கு இடம் கிடைக்கல. நான் நாடு சமூகத்தில் குறைஞ்சது ஒரு 100 நாளாவது என்ன செஞ்சிருப்பேன், படிப்புக்காக உபவாசம் நின்றுருப்பேன். எப்படியாவது நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போன ஜெபம் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, தீங்கு நாளில் உன்னை கூடார மறைவில் மறைத்து கூடார மறைவில் ஒளித்து வைத்து கண்மலை மேலே உயர்த்துவேன்னு இசப்பா எனக்கு வாக்கு கொடுத்தாங்க, படிப்புக்காக நான் காத்திருக்கும் பொழுது. ஆனால் நான் அதற்கு பிற்பாடு இந்த வார்த்தையை வைத்து நான் அதிகமாக சமூகத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே கண்மலைனா என்ன இசப்பா, நான் படிக்க வேணும்னு சொல்லி நான் கேட்குறேன், ஆனால் கண்மலை மேலே உயர்த்துவேன்னு சொல்லிதீங்களே, அப்படி என்ன அப்படி சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் கண்மலை ஆகிய கிறிஸ்து என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். அப்பொழுது நான் ஊழியத்தில் தான் உன்னை பயன்படுத்துவேன் அப்படி சொல்லி ஆண்டவர் சொன்னதுனால நான் அதுக்கு பிற்பாடு என்னால் ஒப்பு கொடுக்க முடியலை. ஊழியத்திற்காய் ரொம்ப போராடி அதன் பிறகு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரை எப்படியாவது படிக்க எனக்கு இடம் தாங்க, நான் படித்துட்டு நான் வேலை பார்த்துட்டேன், என்னால் முடிஞ்ச உதவி என்ன செய்து உங்கள் ஊழியத்தனை செய்தே, நான் எப்படியாவது படிக்கணும்னு பிடிவாதமாக நின்று பார்த்தேன். கர்த்தர் என்னை அனுமதிக்கவே இல்லை. கர்த்தருடைய ஊழியத்திற்காக கர்த்தர் என்னை அழைத்தார். அப்பொழுது ஒரு கர்த்தருடைய ஊழியத்திற்காக கர்த்தனை ஒப்பு கொடுக்க சில சிக்ஷைகள் வழியாக என்னை ஒப்பு கொடுக்க வைத்தாங்க. அதுக்கு பிற்பாடு எனக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு பிரகாசமான ஒளியின் மத்தியில், ஒரு வெளிச்சத்தின் மத்தியில் நான் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பாதையில் நான் நடந்து போய் கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு ஸ்கூல் பலகை வெளியே அறிவிப்புன்னு சொல்லி எழுதியிருக்கல, அதே போல் ஒரு பலகை இருக்கிறது. அந்த கரும்பலகையில் நிறைய பேர் நின்று பெயர் பார்க்காங்க, ஊழியத்துக்குரிய பெயர்கள் இருக்குதுன்னு சொல்லி. அப்பொழுது அந்த பாதையில் நானும் கடந்து போகிறேன். நான் பார்க்கிறேன், இப்போ என் பெயர் இருக்குதா அப்படி சொல்லி நான் ஊழியத்துக்கு என்னுடைய பெயர் இருக்குதான்னு சொல்லி நான் பார்க்கிறேன். என்னுடைய பெயர் வயது 21 ஞானசுந்தரி, சோர்ந்து போன ஆத்துமாவை தட்டி எழுப்பன்னு சொல்லி அந்த தரிசனத்தில் அதை நான் பார்க்கிறேன். பார்த்து விட்டு கொஞ்ச நேரமும் அப்பவும் பார்த்துட்டு புலம்புறேன், நான் ஊழியம் செய்யணும்னு விரும்பலை, படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் கர்த்தர் என்னை ஊழித்து கலைக்கிறாருன்னு சொல்லி அதில் நான் முழித்து விட்டேன். அதுக்கு பிற்பாடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். அப்பொழுது எங்கள் கிராமத்தில் இப்படி ஒரு ஆலயத்தில் நாங்கள் சனிக்கிழமை தோறும் கூடி வாலிபர் மீட்டிங் நடத்துவோம். அப்பொழுது நான் தான் நடத்தும் பொழுது நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு எனக்கு மிகவும் கடினமாக தெரியும். ஆரம்ப நாட்களில் நான் பிரசங்கம் எனக்கு தெரியாது. சிஎஸ்சிலே நம்ம வளர்ந்து வந்தாலும் அந்த பிரசங்கிக்கூடிய அந்த கிருபைகள் அப்பொழுது எனக்கு இல்லை. அப்பொழுது நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு மிகவும் கடினமாக இருந்ததுனால என்னுடைய சபை ஊழியர் அவங்க எங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் எங்களை ரொம்ப உற்சாகப்படுத்தி எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை வளர்த்து விட்டதே அந்த சார் தான். அவங்க இப்போ மரித்து போனாங்க. அவங்க நல்ல ஒரு தெய்வ மனிதர், நல்ல அபிஷேகம் பெற்ற ஒரு தெய்வ மனிதர். அப்போ அவங்க எனக்கு ஒரு ஹெல்ப்பாக என்ன செஞ்சாங்க, ஒத்தவாக்கி பைபிள்னு சொல்லி ஒரு பெரிய பைபிள் ஒன்று உண்டு. அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியல. அது ஒரு பெரிய பைபிள், ஒத்தவாக்கி பைபிள். அதில் பிரசங்கத்துக்குள்ளே அன்புன்னு சொன்னால் பைபிளில் எங்கெல்லாம் அன்பு பற்றி இருக்குதோ அதை பிரசங்கம் பண்ணுவதற்கு ஈஸியாக இருக்குது. ஒவ்வொரு ஹெட்டிங்காக கொடுத்துருந்து. அப்போ அந்த புக்கு எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே நான் அதை வாங்கி வாசித்து கொண்டே, அதை வாசித்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏப்பா, இவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இனி பிரசங்கம் பண்ணக்கு என்ன செய்யாது, கஷ்டமே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த புக்கை வாசித்து ஒவ்வொரு பேஜாக வாசித்து பார்த்த உடனே மண்பாண்டம் அப்படிங்கிறதான ஒரு ஹெட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச உடனே அந்த மண்பாண்டங்கிற ஹெட்டிங்கே வாசித்து ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொண்டேன். பிரசங்கத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிவிட்டு விட்டு சனிக்கிழமை பெல் அடித்த உடனே, சர்ச்சில் பெல் அடித்த உடனே 7 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு முடிஞ்சு அந்த ஆரம்பித்து பெல் அடித்த உடனே வீட்டில் இருந்து நான் கிளம்பி வாரேன். பைபிள் பாட்டுப்புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் பாடல் முடிந்தது, ஆராதனை முடிந்தது, ஜெபகுறிப்பு பகுதி முடித்து விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் எழும்பி நிற்கும் பொழுது நான் எடுத்து பார்க்கிற பேப்பர் எங்கே போச்சுன்னே தெரியல. பேப்பரை காணலை, பேப்பர் எங்கேயே விழுந்துட்டது. அப்பொழுது நான் தேடி ஒரு 10 நிமிடமாவது இருக்கும் பேப்பரை தேடி பார்க்க, பேப்பரை காணலை. அப்பொழுது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இதை பார்த்த உடனே பிள்ளைகள் ஒரு 15-20 பிள்ளைகள்கிட்ட இருப்பாங்க, உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நான் சொல்லுதேன்,
நம்ம பேப்பரை காணலைன்னு சொல்லி ஒன்றுமே சொல்லலை, பிரசங்கம் பண்ண முடியல. அதனால நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம், கிராமத்திற்காய் தேசத்துக்காக என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். மறுபடியுமா பிற்காலங்களில் கர்த்தரை நீ பயன்படுத்தும் போது நான் என்ன செய்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், வல்லமையாக கொடுப்பேன். அன்றைக்கு நான் உங்களுக்கு நல்லா பிரசங்கம் பண்ணது என்ன அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் முழங்கால் போட்டு ஜோம்னு சொல்லி எல்லாரும் ஜோம்னிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டேன். என் இருதயத்தில் ரொம்ப ஒரு பாரம், ஆண்டவரே உங்கள் ஊழியத்துக்கு நான் வரமாட்டேன்னு எவ்வளோ பிடிவாதம் பண்ணினேன், நான் வெட்கப்பட்டு போயிட்டேன். ஆனால் இனி உங்கள் சத்தத்தை கேட்காம, உங்கள் பாதத்தில் உங்கள் வார்த்தை கேட்காம நான் ஊழியம் செய்ய மாட்டேன். நான் இப்படி ஒரு ரெடிமேடு ஊழியம் செய்ய மாட்டேன், செய்யவே மாட்டேன். ஆண்டவரே உங்கள் ஊழியத்தை செய்யணும்னா உங்கள் சத்தத்தை என்ன செய்யணும், நான் கேட்கணும் ஆண்டவரே அப்படி சொல்லி ரொம்ப பிடிவாதமாக நான் ஜோமுனதேன். அடுத்த சனிக்கிழமைக்குள்ள உங்கள் சத்தத்தை கேட்கலாம், நான் இனி என்ன செய்ய மாட்டேன், வாலிபர் கூட்டம் நடத்த போக மாட்டேன், ஊழியம் என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லி ஏசப்பாட ரொம்ப அப்படி பிடிவாதமாக ஜோம்னிட்டு இருக்கேன். ஏசப்பா உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும், ராத்திரி பகலுமா ஏசப்பா உங்கள் வார்த்தை எனக்கு வேணும், உங்கள் சத்தத்தை எனக்கு தொனிக்க பண்ணுங்க, உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும்னு சொல்லி ரொம்ப ஜோம்னிட்டே இருக்கேன். அப்போ அதிகாலை வேளையில் வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:15 மணி அளவில் கர்த்தருடைய ஒரு மெல்லிய சத்தத்தை கர்த்தர் எனக்கு தொனிக்க பண்ணினா, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் என்னோடு பேசினார். அல்லேலூயா அல்லேலூயா. அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னோடு பேசினது. அதுக்கு பிற்பாடு சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அவர் சமூகத்தில் காத்திருந்த ஆண்டவரே என்ன வார்த்தை உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லணும், நீங்கள் பேசுங்க அப்படி கேட்பேன். இந்த வசனத்தை மட்டும் இல்லை, ரெண்டாவது அந்த வசனம் கிடைச்ச பிறகு ஐசப்பட கேட்பேன், இசப்பா இந்த வசனத்துக்கு என்ன சொல்ல நீங்கள் விரும்புதீங்க, நீங்கள் என்கிட்ட பேசுங்க இசப்பான்னு கேட்பேன். அந்த வார்த்தையை இசப்பா எனக்கு கொடுப்பாங்க. அவர் பாதத்தில் அதிகமாய் காத்திருந்து விழுந்து கிடந்து கண்ணீரோடு கேட்கும் பொழுது சில இடங்களில் சில இடங்களில் பிரசங்கத்துக்கு உடனே வசனம் கிடைச்சிடும், சில இடங்களில் அதிகமான கட்டுகள் நிறைந்த இடங்களாக இருந்துச்சுன்னா அதிக நேரம் காத்திருக்க வேண்டியது இருக்கும். அப்படி ஜெபம் பண்ணி அவருடைய வார்த்தை கேட்டு கொடுக்கும் பொழுது அநேகருடைய உள்ளங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பேசப்படுவதை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசும்படியா கர்த்தர் தெரிந்து கொண்ட நல்ல வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நான் மறுபடியும் என்ன வாசிக்கிறேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை கிடைத்தன சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் அதே அதிசயங்களை காண பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயத்தில் கேள்விக்குறியோடு ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். உங்க ஜெபம், நீங்க அதிக நாள் ஜெபம் பண்ணி உங்க வாழ்க்கையில ஜெபத்திற்கு பதில் இல்லையே, என் வாழ்க்கையில இன்னும் ஜெயம் இல்லையேன்னு சொல்லி ஒருவேளை இங்க வந்திருக்கலாம். ஒருவேளை கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கலாம். என்ன ஏக்கங்களோடு வந்திருக்கிறீர்களோ அந்த ஏக்கத்திற்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறேன். அல்லேலூயா. அதிசயமாய் கர்த்தர் நடத்த போகிறார். இந்த நாளிலே கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த நாளிலே நம்ம எதிர்பார்க்காத ஒரு நன்மைகளை கொடுப்பது தான் அதிசயம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகளையோ எதிர்பாராத நன்மைகளை கொடுத்து உங்க வாழ்க்கை தரங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்க நேர கடந்து வருகிறது. உங்க குடும்பத்தில் நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த நாளில் நீங்க நினைச்சு கூட பார்க்கலையே, இது நடக்கும் நினைக்கவே இல்லையே, இவ்வளவு நாட்கள் எதிர்பார்த்த நடக்கல, ஆனா இன்றைக்கு நான் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, இன்றைக்கு நடந்திருக்குன்னு சொல்லி நீங்க அதிசயப்பட்டு உங்க இருதயம் பூரிக்கும்படியா கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை அதிசயங்களை காண பண்ண போகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல முறுமுறுப்போடு ஒருவேளை இங்கே கடந்து வந்திருக்கலாம். எவ்வளோ ஜோமனு தானே, எவ்வளோ நான் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறனே, எவ்வளோ கண்ணீர் வடிக்கனே, எவ்வளோ உபவாசம் பண்ணுகிறனே, எவ்வளோ இந்த நாளில் எதிர்பார்க்கிறனே, என் வாழ்க்கையில் நடக்கலையேன்னு சொல்லி ஒருவேளை கேள்விக்குறியோடு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா அல்லேலூயா. அவர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். உங்க சரீரங்கள் இருக்கிற பலவீனங்கள் ஒருவேளை நாளளவில் இருந்து கொண்டு இருக்கலாம். அந்த பலவீனங்களிலிருந்து கட்டுகளை கர்த்தர் முறித்து இன்றைக்கு உங்களை விடுதலையாக்கி உங்களை ஜெயம் கொடுத்து நடத்த போகிறார். உங்க குடும்பங்களுக்குள்ள ஒருவேளை சாபத்து நிமித்தமா நிறைய பலவீனங்களோடு நீங்க போராடி கொண்டு இருக்கலாம். சாபத்து நிமித்தம் உங்க வாழ்க்கை தர உயர்த்தப்படாமல் இருக்கலாம். அந்த கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு முறித்து போடுவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை அதிசயங்களை காண பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுகிற நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன அற்புதம் செய்தார்? முதல் அற்புதத்தை பார்ப்போம்.
பார்ப்போம் என்று சொன்னால் செங்கடல் உங்களுக்கு எதிராக வந்து நின்று கொண்டு இருக்கிறது. அந்த கடலை என்று சொன்னால் இப்பொழுது நம்முடைய கன்னியாகுமரி கடலுக்கு போய் பார்ப்போம் என்று சொன்னால் அது பறந்து விரிந்து போய் இருக்கிறது. அது அப்படியே பிளந்து கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் லெகுவான காரியமா? ஒரு குளத்திலேயே கடந்து போகணும்னு சொன்னால் மிகவும் கடினமான ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட்டு கடந்து வரும் பொழுது செங்கடல் எதிராக நின்று கொண்டு இருக்கிறது. பின்னால பார்வோடைய சேனைகள் துரத்தி கொண்டு வருகிறது. அதை பார்த்த உடனே மிகவும் ஜனங்கள் பயப்படுதாங்க. அப்பொழுது அவங்க வந்து சொல்லுதாங்க, மோசே பார்த்து எங்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவம் ஏன் சம்பவிக்கிறது, நாங்க எகிப்திலே இருந்திருப்போமே சொல்லி பலவிதமாய் புலம்ப ஆரம்பிக்காங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல மோசே பார்த்து சொல்லுகிறா, உன் கரத்தில் இருக்கிற கோலை நீட்டு, அதை பிளந்து விடுன்னு சொன்ன உடனே கர்த்தருடைய கரத்தின் நிமித்தமாய் அந்த இடத்துல கோலை நீட்டினோட செங்கடல் இரண்டாக பிளக்கிறது. அந்த இடத்துல சவதியா இருக்கும், ஜனங்கள் நடந்து போக முடியாதுன்னு சொல்லி காற்றை கூட வர பண்ணி அதை உலர்ந்து போக பண்ணுகிறா. ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு இருந்துச்சுதாங்க அந்த பக்கமாய் கடந்து போய் அடுத்த பக்கமாய் கடந்து போய் விடுதாங்க. அதுக்கு பிற்பாடு பாருங்க, பார்வோனுடைய சேனைகள் கடந்து வரும் பொழுது அந்த செங்கடல் என்ன செய்கிறது, மறுபடி என்ன செய்கிறது, அது குவியலா இருந்த செங்கடல் மறுபடி என்ன செய்கிறது, நேராக மாற்றப்படுகிறது. அவனுடைய எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா ராணுவ வீரர்களும் எல்லா சேனைகளும் அழிக்கப்படுவதை பார்க்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு என்ன இந்த வார்த்தை மூலமா சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னா, உங்களுக்கு ரோதமாய், உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு ரோதமாய், நன்மைகளுக்கு ரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இன்றைக்கு அழிக்கப்பட போகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ரோதமாய் எழும்புகிற செங்கடல் போன்ற பிரச்சனைகளா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், சத்துருடைய கிரியைகளா இருக்கலாம், மனசிக வல்லமைகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அதை தகர்த்து போடுபடியா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். உங்களை அதிசயங்களை காணப்படும்படியா கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்துதான் கர்த்தர் அனுப்ப போகிறார். நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, 100க்கு 100 அவரையே விசுவாசிப்பீங்கன்னா, இந்த ஆசீர்வாத இல்லத்துக்கு போகும் பொழுதே கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களுக்கு கரத்தில் கொடுத்து அனுப்ப போகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த ஆலயத்தில் இருந்து கடந்து போகும் பொழுதே அந்த ஆசீர்வாதங்களோடு கடந்து போறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை அதிசயங்களை காண பண்ணணும்னா நீங்க என்ன சொல்ல விரும்புதீங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு சில காரியத்தை கர்த்தர் என்னோடு பேசி ஜெபிக்க உங்களை சொல்ல சொல்லி கர்த்தர் பேசின வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையுமே தியானிப்போம். கர்த்தர் நல்லது. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாய் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை 1 பேதுரு எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தர் நல்லது. 1வது அதிகாரம். கர்த்தர் நல்லது. அதுல 15வது வசனத்தையும் 16வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நல்லவர் பாருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம ரொம்ப என்ன செய்யணுமா, பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்தத்தை அந்த நாளில் விரும்புகிற தேவன் பாவத்தை பாராதே சுத்த கண்ணர் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்க பரிசுத்தம் இருக்கிறதோ அது நடுவில் தான் கர்த்தர் இறங்கி வருவார். அல்லேலூயா. ஒரு சின்ன தப்பு கூட, சின்ன தவறு கூட இருந்தா நம்ம நல்ல ஜெபிக்கும் பொழுது, ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது ஒரு சின்ன தவறு இருந்தா கூட நம்மளால முழுமையா நினைச்ச முடியாது, அந்த பிரசன்னத்தை உணர முடியாது. யாரையாவது அற்பமா பேசி இருந்தா, யாரையாவது கோபமா பேசி இருந்தா, யார் மேலேயாவது கசப்பின் வாய் வேறு நமக்குள்ள இருந்தா முழுமையான அந்த பிரசன்னத்தை நினைச்ச முடியாது, உணர முடியாது. கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா, நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அடுத்ததா கர்த்தருடைய வார்த்தை, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் எல்லாற்றிலும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா, பரிசுத்தமா இருக்கணும். அந்த நாளிலே உலக பிரகாரமாய் இந்த
நாளிலே நிறைய ஜனங்கள் உங்களுடைய மன விருப்பத்தின்படி எப்படியோ ஓடிக்கொண்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு சில நிபந்தனைகளை என்ன செஞ்சிருக்காங்க, வைத்திருக்காங்க. ஒரு கட்டுப்பாடு என்ன செஞ்சிருக்காங்க, இசப்பா வச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாடு என்னன்னு சொன்னா, ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்தா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் செயல்படணும்னு சொல்லி கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படி சொன்னா, நம்ம வாழ்க்கையில் இந்த நாட்களில் நிறைய பேர் ஆண்டோடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு சில காரியங்களை சொன்ன வார்த்தைகள், நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கும். நிறைய பேர் இந்த நாளில் ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்துட்டு எங்கேயாவது நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லைன்னா எங்கேயாவது போயிட்டு வந்தா உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு சில பேர் நினைச்சுதாங்க, எல்லாரும் இல்லை ஒரு சில பேர் உடனே நினைச்சுதாங்க வீட்டுக்கு வந்த உடனே தடவி போடுறது. எங்கேயாவது போயிட்டு வந்துட்டோம் வன்கண் விழுந்துட்டு அப்படி சொல்லிட்டு தடவி போடுகிற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குதோ தெரியல. உடனே வத்தல்லாம் எடுத்து உப்பெல்லாம் எடுத்து தடவி உடனே அடுப்பில் போட்டு எரிச்சிட்டா என்னச்சுதாங்க, உடனே அது என்ன செஞ்சிருது, சரியாகிருது. அப்படி ஒரு மூடத்தனமான ஒரு எண்ணத்தோடு முன்னோர்கள் செய்திருக்காங்க, விவரம் தெரியாம இன்றைக்கு அதே மாதிரி செய்து கொண்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக நிறைய பேர் என்ன செய்தாங்கன்னா, மெழுகுவர்த்தியை உச்சிலேருந்து உள்ளாங்கல் வர தடவி அப்படியே வாசலில் வச்சுட்டா அந்த மெழுகுத்திரி எப்படி உருகி போகுதோ அதே போல் என்ன செஞ்சிடும், நம்ம உடம்புல இருக்க பலவீனம்லாம் மாறி போயிடும். இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் என்ன விரும்புகிறாருன்னு சொன்னால், அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் கடைசொட்டு ரத்தம் வர சிந்தினார். அவருடைய ரத்தத்தினால தான் நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ரத்தத்தினால தான் பிசாசை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. வன்கண் இருப்பது உண்மைதான், அதை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறா, அவருடைய ரத்தத்தினால ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தின் வல்லமை இந்த நாளிலே உங்களுக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட பலவீனம் இருக்குன்னு சொன்னா, உங்க உச்சில ஒருவேளை இவங்க வீட்டில் தேங்காய் இருக்குன்னா அந்த விசுவாசத்தோட கொஞ்சம் எடுத்து இயேசுவின் ரத்தம் செய்ன்னு சொல்லி உச்சில வச்சு ஒரு 50 நேரம் இயேசுவின் ரத்தம் செய்ன்னு சொல்லுங்க. அப்படியே நரம்பு எலும்புகளுக்குள்ள இருக்கிற பலவீனம் எல்லா கட்டுகளும் அப்படியே உறிஞ்சி போயிடும். உங்க சரீரம் லகுவாக்கப்பட்டு இருப்பதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா உங்க முகத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து இயேசுவின் ரத்தம் செய்ன்னு சொல்லி தெளிச்சு விட்டுருங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே அப்படியே பரிசுத்தமாக்கப்பட முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு சில பேருக்குள்ள அப்படிப்பட்ட காரியம் இருக்கு. சில பேர் என்ன செய்தாங்க, வீடு கட்டும்போது சில முக்கு சில வாசல்லாம் என்ன செய்தாங்க பார்க்குறாங்க. உலக மனிதர்களும் நமக்கு வித்தியாசம் இல்லாமல் என்ன செய்தாங்க சில பேர் பார்க்காங்க. இந்த இடத்துல வந்து அமர்ந்த உடனே அப்படிப்பட்ட நபர் யாரோ இருக்கீங்க, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அப்படி காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினா, ஒருவேளை இந்த நாட்களில் கொத்தனார் சொல்லுவாங்க, இல்லை அப்படி போட்டால் நல்லது, அந்த மாதிரி வாசல் போட்டாதான் நல்லது, இந்த மாதிரி வாசல் போட்டாதான் நல்லது, இங்கே தான் ரூம் இருக்கணும், இங்கே தான் வந்து இந்த ரூம் இருக்கணும். ஒருவேளை சொல்லுவாங்க, உங்கள் வசதிக்கு ஏற்பபடி கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணி எல்லா காரியங்களையும் செய்யணும். அங்கே இருந்தால் நல்லது, இங்கே இருந்தால் நல்லதுன்னு நம்ம பார்த்து செய்வோம்னா கர்த்தர் அதை விரும்பாதபடி இருக்கிறார். கர்த்தர் உங்க இல்லங்களுக்குள்ளே உலாவ முடியாது. பரிசுத்த நான் பரிசுத்த ஆகிய நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லி இருக்கிறா. உங்கள் நடக்கையிலும் பரிசுத்தமாக இருங்கள் கர்த்தர் சொல்லி இருக்கிறா. இந்த காரியங்களும் எப்படி செய்வோம்னு சொன்னா கர்த்தர் உலாவ முடியுமா? முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி செய்யுங்க. அதற்காக நீங்க மற்றவங்க பார்க்கிறது போல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் அதை விரும்பாதபடி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் நாத்து பாக போனா இன்னைக்கு நல்ல நாள் பார்த்து நாத்து பாக்குறது. கர்த்தர் வைத்த நாள் எல்லா நாளும் நல்ல நாள் தான். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாளும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி செய்யுங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நல்ல நாள் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு அந்த நாள் இந்த நாள், இதனால நாத்து போகக்கூடாது, இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யக்கூடாது. நாள் பார்க்கிறவங்க இந்த இடத்துல இருக்கீங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அப்படி காரியங்களை செய்வீங்கன்னா கர்த்தருடைய பரிசுத்த கரம் உங்க கூட வெளிப்பட முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம். அல்லேலூயா. கர்த்தர் வைத்த நாள் எல்லா நாளும் சந்தோஷமான நாள். அல்லேலூயா. ஒரு நபர் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அவங்க வீடு கட்ட ஆரம்பிக்க முன்னால போர் போடுவதற்காக ஒரு தேவ ஊழியரை கூப்பிட்டுட்டு வந்து ஜோம்னி இருக்காங்க. ஜோம்னோன்னா அவங்க நடந்து எப்படி ஜோம்னி இருக்காங்க. அவங்க குறிக்கப்பட்ட இடத்துல நடந்து ஜோம்னிட்டு இருக்கும்போது உடனே ஆண்டோடைய கிருபைனாலே அந்த ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி இதில் போர் போடுங்க அப்படி சொல்லி அதில் நின்று ஜெபம் பண்ணி அதை குறிச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. அதை குறிச்சிட்டு போன பிற்பாடு இன்னொரு நபர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஐயோ,
அந்த இடமா கன்னி மூலையா எப்படியோ சொல்லுதாங்க. அது அந்த பகுதியில் போடக்கூடாது, போட்டாக்கி இந்த வீடு கட்டினாலும் என்ன செய்யாது, ஆசீர்வாதமாகவே இருக்காது, அதனால் அதில் போடாது அப்படி சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க. உடனே இந்த அம்மாவும் நினச்சிருக்காங்க, ஆமாம் அப்படி செய்யக்கூடாது, என்ன அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரங்க சொன்ன இடத்த போடாமல் வேறு பக்கம் போட்டிருக்காங்க. 800 அடி போட்டாச்சு, 900 அடி போட்டாச்சு, 1000 அடியும் போட்டாச்சு, ஒரு சொட்டு தண்ணி வரல. அல்லேலூயா. எதுக்காக சொல்லுகிறேன்னா, ஆண்டவருடைய பிள்ளை குறிச்சிட்டு போயிருக்காங்க ஜெபம் பண்ணி, அதில் விசுவாசத்தோட கத்த தந்த இடம்னு சொல்லி அதில் செயல்படும் பொழுது கத்த ஜெயம் கொடுத்திருப்பார். அல்லேலூயா. அவங்க சொல்லுதாங்க, நான் வீடு கட்டி முடிக்க முன்னாலே 1.5 லட்ச ரூபாய் இல்லை 1.25 லட்ச ரூபாய்க்காவது நான் தண்ணி விலைக்கு வாங்கியிருப்பேன், நான் தோற்று போனேன் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடினாலன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. எதற்காக சொல்லுகிறேன்னா, கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சாதகம் பார்க்கறது, நாள் பார்க்கிறது, குறி கேட்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வோம்னு சொன்னா நாம் பரிசுத்தராக இருக்க முடியாது. கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மகிட்ட என்ன செய்யாது, இருக்காதுன்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி அந்த சமூகத்தில் விண்ணப்பம் வைத்து நீங்க செயல்படுக, கர்த்தர் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த நாளிலே கெட்ட வார்த்தை பேசக்கூடிய நபர்களை ஒருவேளை இங்க இருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நல்ல ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்குள்ள ஏதாவது சின்ன சண்டை, ஏதாவது பிரச்சனை வந்தா கெட்ட வார்த்தையா பேசுறது, வெளியே ஏதாவது தண்ணி பிடிக்கும் போது ஏதாவது பிரச்சனை யாராவது இருந்தா அவங்ககிட்ட ஈஸியா கெட்ட வார்த்தை பேசுறது, இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுன்னு சொன்னா கர்த்தர் அதையும் விரும்பாதபடி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல நான் பரிசுத்த ஆகிய நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்க. உங்க நடக்கை எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா, பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எங்க பரிசுத்தம் இருக்கிறதோ அது நடுவில் தான் கர்த்தர் கடந்து வருவார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்க நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வான்னு சொல்லி யோசுவாவுக்கு சொன்ன தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லுகிறார். அவர் பரிசுத்தமுள்ள தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரத்தில் கர்த்தர் உங்களை தொட்டிருக்காருன்னு தெரியல, கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இந்த நாளில் நாள் பார்க்கிறவங்க இருப்பீங்கன்னு சொன்னா இந்த நாள் சரியில்லை, அந்த நாள் சரியில்லை இல்லை, ஜெபம் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு தந்த நாள் எல்லா நாளும் ஒரே நாள் தான். அல்லேலூயா. நீங்க ஆலயத்துக்கு வருவதற்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் மட்டும் தவிர மற்ற எல்லா நாட்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் உங்க விவசாயங்களை செய்யுங்க, உங்க தொழிலை செய்யுங்க, உங்க வேலைகளை செய்யுங்க, கர்த்தர் அதை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருங்க. உங்க வாழ்க்கையில பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். இன்னும் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில எப்படி இருக்காங்கன்னா, நல்ல ஆண்டவரை தேடணும், நல்ல ஜெபிக்கணும், அப்படியே நல்ல வாஞ்சியோடு இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு போன உடனே சின்ன வயசு இல்லை, பெரிய வயசு இல்லை, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிற்பாடு உள்ள ஒரு முதிர் வயதில் உள்ள பாட்டிமாரெலாம் எங்கள் ஊழியத்தில் சில பேரை நான் பார்க்குறேன். அவங்க சாட்சியம் வந்து சொல்லுதாங்க, நான் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே ரொம்ப நாடகம் பார்ப்பேன், ஆனால் இன்றைக்கு அந்த நாடகத்திலேருந்து கர்த்தரை விடுவிச்சிருக்கிறாருன்னு சாட்சியம் சொல்லுதாங்க. நிறைய பாட்டிமார் கூட இன்றைக்கு அதுக்கான சின்ன வயசு நடுத்தர மக்களாக பாருங்கன்னு சொல்லலை, இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிற்பாடு உள்ளவங்க அந்த நாடகத்து மேலே அவ்வளோ நாட்டமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு ஒருவேளை கர்த்தர் அப்படி உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார் சொன்னா வீட்டுக்கு போன உடனே ரிமோட்டை எடுத்து இன்றைக்கு அந்த நபர் இந்த நபர் என்னாச்சு அதை பார்க்கணும், அதுக்கு முன்னால் நீங்கள் உட்காருவீங்கன்னா கர்த்தர் உங்க நடுவில் உலாவ முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்க கரத்தில் இருக்கிற ரிமோட் ரட்சிக்கப்பட்டதா இருக்கணும், உங்க வீட்டுக்குள்ள டிவி ரட்சிக்கப்பட்டதா இருக்கணும். வீணான வார்த்தைகளும் வீணான காரியங்களும் உங்க இல்லத்துக்குள்ள நுழையக்கூடாது. நுழையும் என்று சொல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலே ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஊழியத்தில் உள்ள ஒரு அம்மா பாம்பே பட்டணத்துக்கு போனாங்க. அப்போ ஒரு பாட்டி அம்மா பேசிட்டு இருந்தாங்களா, சொன்னாங்களா, ஐயோ இன்னைக்கு ஏதோ ஒரு நாடகம் நைட்டு 9 மணிக்கு நினைக்கிறேன், அந்த நாடகம் ஒரு வயசான நல்ல பாட்டியம்மா சொன்னாங்களா, அவங்க சொன்னாங்களா, ஐயோ இன்னைக்கு அவன் செத்தானா இருக்கானான்னு தெரியலையே, என் பேரண்ட்டை நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்டுடலாம், சரி அவன் எப்படி இருக்கான்னு தெரியலையே, என்ன பண்ணேன்னு தெரியலையே, இப்படியே தன்னால் புலம்பிகிட்டே இருக்காங்களா. அப்போ வயசு எத்தனை இருக்குமா, 80 வயசு இருக்குமா அந்த பாட்டிக்கு. அந்த பாட்டி அவ்வளோ புலம்பல், அவன் அந்த நேத்தவே சாவுகுடி கண்டிஷனில் இருந்தால் செத்தானா இருக்கானான்னு தெரியல, இன்னைக்கு அந்த தொடர்கதையை பார்க்காம வந்துட்டேனே அப்படி புலம்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய இருதயமும் மற்ற காரியங்களுக்கு கடந்த ஆண்டவருடைய சமூகத்தை தவிர மற்ற காரியத்துக்கு எப்படி காரியங்களுக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்க இருதயத்தை நீங்க மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க பரிசுத்தமா இருந்தாதான் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. உங்க நடுவில் கர்த்தர் அதிசயங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு இந்த நாளில் நீங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யணும்னு சொன்னா நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தமா இருக்க
இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக 2வது பகுதி கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 119 சங்கீதம் 105வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லும் அல்லேலூயா. இன்னைக்கு காலையிலே ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னால நான் பைபிள் வாசித்தேன் அப்படி சொல்லவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். பரவாயில்ல, கொஞ்சம் பேர் இதுக்கெல்லாம் கொஞ்சம் பேர் பரவாயில்ல வாசிச்சிருக்கீங்க. சில இடங்களில் கேட்பதை விட இங்கே பரவாயில்ல. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. முதலாவது ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, பரிசுத்தமாய் இருக்கும்போது கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். 2வது ஆண்டோடைய சமூகத்தில் நான் ஒரு தரிசனத்தோடு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, வேதத்தை அதிகமாக நீங்கள் நேசிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஒருவேளை வாசிச்சேன்னு சொல்லி கரங்களை தூக்கின பிள்ளைகளுக்காக அவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆனால் கர்த்தர் விரும்புகிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யலை, இன்னும் வேதத்தை வாசிக்கல. ஆண்டோடைய வேதத்தை இன்னும் அதிகமாக தியானிக்க கர்த்தர் உங்க இருளை கர்த்தர் நினைச்சுவார், வெளிச்சமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அவருடைய வசனம் என்ன சொல்கிறது? அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குதா. உங்க பாதையில இந்த நாள்ல இருளா இருக்குது, எப்படி உங்களுக்கு வழி இல்லை, எல்லா வழியும் அடைக்கப்பட்டது போல இருக்கு, உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லாம இருக்குதுன்னு சொன்னா, வேத வசனம் உங்களுக்கு வெளிச்சமா இருந்து உங்களுக்கு வழிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் பார்க்கிறோம். வேதத்தை தியானிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற கர்த்தருடைய தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, வேதத்தை அதிகமாக என்ன செய்யணும், தியானிக்கணும், வாசிக்கணும். அதிகமாக நீங்கள் தியானிச்சு நில்லுங்க. வாசிச்சு உடனே வேகமாக வாசிச்சுட்டு வேகமாக மூடிட்டு அப்படி கடந்து போகிறது அல்ல. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. இந்த நாளில் சில பேர் எப்படி வேதத்தை வாசிக்காங்க, நீங்கள் சில பஜனை பிரசங்கம் கேட்கும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளில் சில பேர் வேலைக்கு போக அவசரமாக, இல்லைன்னா வெளியே எங்கேயாவது அவசரமாக போகுது, பைபிளை திறந்து ஒரு வார்த்தை எப்படி வேகமாக வாசிச்சுட்டு அதில் ஏதாவது ஒரு வசனம், நல்ல வசனம் வந்துட்டா ரொம்ப சந்தோஷமா, ஏதாவது வேற வசனம் வந்துட்டு ஐயோ போச்சு என்னன்னு தெரியலையே, இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே, அப்படி ஒரு பயம். கடந்த நாளில் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்னாங்க, அக்கா நான் ஜோம்னிட்டு நான் பைபிள் வாசிக்க முன்னால் பைபிளை திறந்து என்னை பேசுங்கன்னு எடுத்த உடனே மரணத்தை குறித்து வசனம் வருது. 2வது மூடிட்டு எசப்பா அடுத்தாலும் என்ன பேசுங்க எசப்பான்னு அடுத்தாலும் மரணம் தான் அப்படி சொல்லி வருது. என்னன்னு தெரியலையே, எங்கள் அம்மா வேற ரொம்ப பலவீனமாக இருக்காங்க, ஜோம் நீடுங்கக்கா, எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. என்ன சொல்லன்னு தெரியல, கொஞ்சம் நிதானமாக அப்படி சொன்னேன். அக்கா நீங்கள் வாசிக்கிற விதம் என்ன செய்யலை, அது சரிப்படலை, சரியானது அல்ல. ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் தியானிக்கும்படி ரெகுலராக என்ன செய்யுங்க, தினமும் வாசிக்கக்கூடிய வேதாகமத்தை எடுத்து அமர்ந்திருந்து வாசிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். இது ஏதோ குறி கேட்டது போல எடுத்துட்டு என்ன வருது, ஆசீர்வாதமா இல்லைன்னா சாபமா இல்லைன்னா என்னன்னு சொல்லி கேட்பதுக்கு இது குறி கேட்கக்கூடிய வேதாகம் அல்ல. ஆனால் அமர்ந்திருந்து வேதத்தை வாசிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கக்கா. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்கள் அம்மாக்கெல்லாம் ஒன்றுமே செய்யாது, நல்லா இருப்பாங்க, தீர்க்காயசோடு இருப்பாங்கன்னு சொல்லி இன்னும் வரை நல்லா இருக்காங்க, எந்த பலவீனவிற்கு இல்லை. அல்லேலூயா. எதற்காக சொல்லுகிறேன்னா, இப்போ சில பேர் அவசரமாக வேகமாக வேலைக்கு போகணுமே இந்த பைபிளை திறந்து அவசரமாக வாசிக்குது. இப்படி தான் முன்னால் ஒரு நபர் வாசிச்சாங்கன்னு ஒரு கதை சொன்னதை நான் கேட்டேன். அப்படி திறந்து பார்த்த உடனே யூதாஸ் காரியத்தை நான்கு கொண்டு செத்தான் அப்படி சொல்லிட்டு இந்த கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கி. அடுத்தல திரும்பியும் மூடிட்டு பார்த்தாரா, ஐயோ வேகமான வேலைக்கு போகணுமே, இன்னும் அடுத்தல என்ன சொல்லுதீங்கன்னு சொல்லி சொன்னதே சீக்கிரமா செய்ய அப்படி சொல்லி அந்த வார்த்தையை பார்த்த உடனே பாருங்க, 2வது 3வது திறந்து பார்த்தானா நீயும் அப்படியே போய் செய்யின்னு சொல்லி வந்துச்சான். உடனே இவருக்கு ரொம்ப வேதனையாக போச்சான். பைபிளை மேய்ச்சக்கூடாது, அப்படி பயன்படுத்தவே கூடாது, வேதத்தை வாசித்து அதில் என்ன சொல்லியிருக்கு அதன்படி நான் நடக்கணும்னு சொல்லி உங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஒரு துணி இருக்குன்னு சொன்னால், ஒரு அழுக்கான ஒரு துணி இருக்குன்னா அதுக்கு சோப்பு போட்டு நம்ம துவைச்சாதான் அந்த துணி என்ன செய்யும், வெண்மையாக மாறும். அதே போல தான் உலகத்துக்குள்ள நம்ம கிடக்கிறோம், உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், உலக கரைகள் நம்மளை பட ஆரம்பிக்கும்
ஆரம்பிக்கும் பொழுது இந்த வேத வசனத்தை வாசிக்க இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அவரோடு கூட இணைந்து இருக்கக்கூடிய அனுபவங்களை கர்த்தர் நம்மளுக்கு தருவா. கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவா. வேதத்தின் வார்த்தைகள் நம்மளோடு பேசும். வார்த்தை அனுப்பி குணமாக்குவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மளுக்கு அற்புதங்களை செய்யணும்னு சொல்லி பார்க்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கணும் பார்க்கிறோம். இந்த வேதத்தை வாசிக்க தான் கர்த்தர் நம்ம நடுவில் அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும்படி நீ எல்லாரும் என்ன செய்யணும்? அதிகமாக நேரத்தை கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நேரம் கொடுப்போம். ஆனால் சில நேரத்தில் சில நபர் சொல்லுதாங்க, எனக்கு நேரமே இல்லை. ஆனால் எதுக்கு நேரம் இல்லை? கொஞ்சம் ஜெபம் மட்டும் பண்ணிடுதே, ஆனால் பைபிள் வாசிக்கதான் எனக்கு நேரம் இல்லை. ஆனால் டிவிக்கு முன்னால் உட்காந்துருக்கேன், செல்ஃபோனை மட்டும் அதிகமாக யூடியூப்பு வாட்ஸ்அப்பு பார்க்க நேரம் இருக்கும். ஆனால் பைபிள் வாசிக்க என்ன செய்யாது? நேரம் இல்லை. இன்றைக்கி சாக்கு போக்கு சொல்லக்கூடிய ஒருவேளை நபர்களாக இருப்பீங்கன்னா 3 பாயிண்ட் சொல்ல போகிறேன். 2வது பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். 3 பாயிண்ட் ஒரே நபருக்கு இருக்குன்னு இல்லை. 3 பாயிண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் கர்த்தர் உங்களோடு பேசுவார்னா ஜெப நேரத்தில் அறிக்கை பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலே நிறைய பேர் இந்த நாட்களிலே சமையல் பெண்கள்லாம் இப்போ எடுத்துக்கிட்டா செல்போனில் சமையல் பார்த்தே நேரத்தை போக்கிருந்தாங்க. ஆனால் பைபிள் வாசிக்க என்ன செய்யல? நேரம் இல்லை. ஒருவேளை தயவு செய்து கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். தம்பிமாரெலாம் அந்த நாளில் செல்போன்லாம் ரொம்ப பயன்படுத்தாதுங்க. தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு மட்டும் ஏதாவது பிரோஜனத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. எப்பவும் பயன்படுத்தினீங்கன்னா அது உங்கள் சரீரங்களை பாதிப்பு உண்டாக்கிவிடும். அல்லேலூயா. இந்த நாளில் கண் நரம்புகளை பாதிச்சிரும். அப்புறம் நீங்கள் கண்ணாடி போட்டு தான் இருக்கணும். உங்கள் அழகெல்லாம் என்ன செஞ்சிடும்? மாற்றம் ஆயிரும். கண்ணாடி போட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற அழகு வித்தியாசமாக மாறிடும். அப்புறம் நீங்கள் எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட மேரேஜ் வயசு வரும்போது அந்த மாப்பிள்ளையா கண்ணாடி போட்டிருக்காரு அப்படி சொல்லக்கூடிய ஸ்டேஜ் என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. அதனால் தம்பிமாரெலாம் என்ன செய்யக்கூடாது? ரொம்ப செல்போன் மேலே நாட்டம் வைக்காதுங்க. பெண் பிள்ளைகளும் அப்படிதான். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். செல்போன் மேலே ரொம்ப அடிமையாவாதுங்க. ஒரு நேரம் பாருங்க, அது உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு மற்ற நேரம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. செல்போனில் உங்களுக்கு படிப்பு காரியங்களை அதை பாருங்க. மற்ற நேரம் அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னா உங்கள் சரீரம் பாதிக்கப்பட்ட ஒரு வாலிப மீட்டிங் நடத்த போதுக்கு முன்னால் நான் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, செல்போன் பயன்படுத்துகிறதுனால அவங்களுடைய வளர்ச்சிகளை என்ன செய்கிறதா? கட்டுப்படுத்துது. நீ சொல்லுன்னு சொல்லி அந்த சொன்னா. இன்றைக்கு பாருங்க, அந்த கதிர்வீச்சினால நம்ம சரீரத்துக்குள்ள நம்முடைய வளர்ச்சிகளை என்ன செய்கிறதா? கட்டுப்படுத்துது. இன்றைக்கு பார்த்தா 100 பேர் மேரேஜ் ஆகுதுன்னு சொன்னால் அதில் 10 பேர் 20 பேருக்கு தான் குழந்தை இருக்குது. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. காரணம், இந்த நாளில் இந்த கதிர்வீச்சுகள் பிள்ளைகளை என்ன செய்கிறது? அடிமைப்படுத்தி விடுகிறது. நிறைய பேருக்கு ஆசீர்வாதங்களை இழந்து போய் நிற்காங்க. நிறைய வாலிபர்கள் இன்றைக்கு ஒரு நபர் ஒரு நாள் நாங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தோம். நிறைய வாலிபர்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அதை பாதையில் கடந்து போகும்போது அந்த பையன் அப்படி செல்போனை வச்சுட்டு ஓடு சுடு ஓடுங்க என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா செல்போனில் போடுறத சத்தம், அப்படி சத்தம். அப்போ அந்த பெற்றோர் எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, நான் கேட்கல. இன்றைக்கு வாலிபர்களாக நீங்கள் இப்படிப்பட்ட ஹேம்க்கெல்லாம் நீங்கள் அடிமை ஆயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை, உங்கள் படிப்பு வம்பா போயிடும், உங்கள் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுரும். தயவு செய்து சொல்லுதே, நீங்கள் செல்போனுக்கு என்ன செய்யாதுங்க? அடிமைப்படாதுங்க. செல்போன் உங்கள் வாழ்க்கைக்கு வந்துட்டுன்னு சொன்னால் உங்கள் படிப்பு படிப்படியாக இறங்கிடும். சில பெற்றோர்கள் சொல்லுதாங்க, என் பையன் 9ஆம் கிளாஸ் வரை நல்லா படித்தான், 10ஆம் கிளாஸ் வரை நல்லா படித்தான், இப்பொழுது ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின பையன் இன்னைக்கு 1 பாடம் ஃபெயில், 2 பாடம் ஃபெயில். பெற்றோர் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. உங்கள் எதிர்காலம் பாதிக்கப்பட்டுரும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நல்ல மார்க் வாங்கினா தான் நல்ல காலேஜுக்கு போக முடியும். நல்ல காலேஜில் இருந்தால் தான் நல்ல வேலைகளை வாங்க முடியும். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். செல்போனை பயன்படுத்தாதுங்க. செல்போன் இந்த நாளிலே பெற்றோருக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு இது, உங்கள் பிள்ளைங்கள் காலேஜ் போனால் கண்டிப்பாக செல்போன் என்ன செய்யணும்? வாங்கி கொடுத்து தான் ஆகணும். அதில் பாடம் என்ன செஞ்சிருது இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக செல்போன் பயன்படுத்தி தான் ஆகணும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வரை உங்கள் பிள்ளைங்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்போன் வாங்கி கொடுக்காதுங்க. அல்லேலூயா. செல்போன் வாங்கி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை வைக்காதுங்க. நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருங்க. நான் வாங்கி தர மாட்டேன், நீ கேட்காத தம்பி, கேட்காத பாப்பா, நீ வேண்டாம், அது உன் வாழ்க்கைக்கு வேண்டாம், தயவு செய்து நீ இதை கேட்காதன்னு சொல்லி பெற்றோர்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல செல்போன் வாங்கி கொடுக்காதுங்க. ஒருவேளை வேணும், நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு போகிறீங்க, உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசணும்னு சொன்னால் சின்ன செல்போன் வாங்கி கொடுங்க. சின்ன செல்போன் வாங்கி கொடுத்து தகவல் தெரிவிக்க, நான் வந்துட்டேன், நீ இருக்கியா, இல்லை டியூஷன் போறியா, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா, பேசக்கான சின்ன செல்போன் வாங்கி கொடுங்க. அதுக்காக பெருசாக வாங்கி கொடுத்து நீங்கள் பிள்ளைகளை கெடுத்துக்கொள்ளாதுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் எதற்காக சொல்ல விரும்புகிறார்னா, வேதத்தை அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசிச்சாதான் உங்கள் பிள்ளைங்க அதை பார்த்து வாசிப்பாங்க. உண்மையா இல்லையா? நீங்கள் வாசிக்கணும். நீங்கள் வாசிக்கணும். இந்த நாளில் பேர பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். வேதத்தை வாசிக்க சொல்லிக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் இந்த நாளில்
ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் என் பையன் சின்ன பையனாக இருக்கேன், நான் மேன்மைப்படுத்துவதற்காக சொல்லலை, எக்ஸாம்பிள் ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். அவன் சின்ன பையனாக இருப்பான். அவன் ஸ்கூலுக்கெல்லாம் போகாத அந்த நாட்கள் இருக்கும் பொழுது என்னுடைய கணவர் பைபிள் வாசிக்கும் போது பைபிள் எடுத்து உட்கார்ந்த உடனே அவனும் ஒரு நோட்டத்துக்கு என்ன செஞ்சிருவான், உட்கார்ந்து கொள்ளுவான். அப்போ அவங்க அப்பாவே பார்ப்பான், அவங்க அப்பா எப்படி வாசிக்காங்கன்னு அப்படியே பார்ப்பான். அவன் அப்பா வாசிக்க வாசிக்க இவனும் அந்த நோட்டில் சும்மா அப்படியே கை வச்சு வாசித்த மாதிரியே பண்ணுவான். அப்படியே காலை நீட்டி ரொம்ப நேரம் உட்கார்ந்தோட அப்புறம் ரெண்டாவது காலை நீட்டி உட்கார்ந்து விடுவான். அப்புறம் ரெண்டாவது பார்ப்பான், அவன் அப்பா மூடுதாவளான்னு பார்ப்பான். மூடுதட்டும் அப்படியே பார்த்துட்டு இருந்து அவன் அப்பா எப்போ பைபிளை மூடுதாவளோ அதே போல் அவனும் மூடிக்கிடுவான். மூடின உடனே அவன் அப்பா பைபிள் எடுத்து அப்படி ஒரு முத்தம் கொடுப்பாவ, அதே போல் அந்த நோட்டை என்ன செஞ்சிடுவான், முத்தம் கொடுத்து விடுவான். அவங்க அப்பா கொண்டு எப்படி பைபிள் வைக்காமலோ அப்படியே கொண்டு வைப்பான். எதுக்காக சொல்லுகிறேன்னா, நம்முடைய நடைமுறைகளை நம்ம பிள்ளைங்க நினைச்சுதாங்க பார்க்காங்க. நீங்கள் பைபிளை வாசிக்க அமர்ந்திருப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து அப்படியே அமர்ந்திருந்து பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா பைபிள் வாசிக்காங்க, அப்பா பைபிள் வாசிக்காங்க, நானும் வாசிக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் வரும். நீங்கள் சொல்லுங்கள், லீவு நாள் வருதா, ஒரு 4 நாள் 5 நாள் லீவ் வருதா, உங்கள் பிள்ளைகள் கற்றுக் கொடுங்க. இப்படிலாம் நீ பைபிள் வாசிக்கணும், இந்த வசனத்தை இவ்வளோ வசனத்தை மனப்பாடமாக நீ ஒப்பிச்சிரு, நான் உனக்கு ஏதாவது அவங்க என்ன விரும்புதாங்களோ அதை ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒரு பண்டங்கள் ஏதாவது வாங்கி கொடுங்க. பிள்ளைங்கள்லாம் எடுத்துக்கிட்டால் சாக்லேட் இல்லை ஐஸ்கிரீம் என்ன செய்வாங்க, விரும்புவாங்க. நான் இந்த ஐஸ்கிரீம் உனக்கு வாங்கி தரேன், இவ்வளோ வசனத்தை என்ன செஞ்சிரு, மனப்பாடம் பண்ணி சொல்லிடு. அப்படி ஒரு கண்டிஷன் கொடுப்பீங்கன்னா அவங்க பிள்ளைங்க அந்த வசனத்தின்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. இந்த வசனம் அவங்களுடைய உள்ள போக போக ஒரு குறிப்பிட்ட வயதில் பிள்ளைகள் தடுமாறாதபடி இந்த வசனங்கள் அவர்களை நடத்துவதாக காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை 3வது கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, அவர் அதிகமாய் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் நேராயிற்று. அந்த 3வது பயணம் ரொம்ப சாட்டாக முடிச்சிருதே. ஆண்டவர் உங்களோடு விரும்புகிற வார்த்தை என்னன்னா, அதிகாலையில் தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவில் அதிசயங்களை செய்யணும்னு சொன்னால் 1வது பரிசுத்தம், 2வது வேதத்தை தியானிச்சு வாசித்து தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். 3வது ஆண்டவர் என்ன விரும்புகிறார் சொன்னால், ஆண்டருடைய வார்த்தை அதிகாலையில் தேடுகிறவரை நீ கண்டடைவா என்று சொல்லியிருக்கிறார். யார் யார் அதிகாலையில் இயேசுவை தேடுதாங்களோ அவர்கள் தேவனை கண்டடைவார்கள் பார்க்கிறோம். அந்த வசனத்தையும் வாசித்து முடித்திருவோம். கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை 17வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நல்லவர் பாருங்க, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யணும்னு சொன்னால் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறா? நீங்கள் எல்லாரும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கீங்க. ஒரு சில பேர் இந்த நாளில் அதிகாலையில் ஜெபிச்சிருக்கலாம், ஜெபிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஜெபிக்க எல்லா நேரமும் விரும்புதா, ஆனால் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுகிற ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு ஜெப நேரம் என்னன்னா, அதிகாலை நேரத்தில் ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதிகாலையில் எழும்பி உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர்கிட்ட தெரியப்படுத்துவீங்கன்னா அந்த அதிகாலை ஜெபத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அதிகாலை ஜெபத்திற்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. அதிகாலை வேளைங்க ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவர் போதுமானவர். கொஞ்ச நாளைக்கு முன்னால் இந்த சாட்சி மட்டும் சுருக்கமாக சொல்லி முடிச்சிருதே. அதிகாலையில் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் எப்படி மாற்றுகிறாருன்னு சொல்லி இந்த சாட்சி சொல்லி கர்த்தருடைய சாட்சி வசனத்தை முடிக்க விரும்புகிறேன். ரொம்ப நாளைக்கு ஒரு 5 வருஷம் இல்லை 4-5 வருஷத்துக்கு முன்னாலே கர்த்தருடைய ஊழியத்தை இங்கே நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தில் கலந்து கொண்டாங்க ஒரு கணவனும் ஒரு மனைவியும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு தரித்திரமான ஒரு சூழ்நிலை. அவங்க வாழ்க்கையில் ஒரு ஜெயமே இல்லை, எது எடுத்துக்கொண்டாலும் தோல்வி. அவங்க வாழ்க்கையில் மாட்டு பண்ணை வச்சுருந்தாங்க. மாட்டு பண்ணையில் ஒரு குறிப்பிட்ட மாடு ஈனக்கூடிய அந்த ஸ்டேஜில் மாடு இறந்து போயிடும். அப்படியே கோழி பண்ணை வச்சாங்க. கோழி பண்ணை வச்சா 40 நாளில் கோழி எடுக்கக்கூடிய நாட்களில் நல்ல அழகாக இருக்குமா. நாளை காலையிலே லாரி எடுக்க வரும்னு சொல்லி தகவல் கொடுத்துருப்பாங்களா. நைட்டு போய் அதுக்கு முந்தின நாள் நைட்டு பார்த்தா அவ்வளோ கோழியும் செத்து போயிருமா. அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். அவங்க சொன்ன சாட்சி இந்த நாளில் எங்கள் ஊழியத்தில் இருக்காங்க. இப்பொழுது வள்ளியூர் அருகாமையில் அவங்க வீடு கட்டி அங்கே கடந்து போயிட்டாங்க. அப்படி பாருங்க, நாட்டுக்கோழி இவருக்கு நாட்டுக்கோழி வளர்த்தாது இருக்குன்னு சொல்லி நாட்டுக்கோழி வளர்த்துருக்காங்க. அப்போ நாட்டுக்கோழியை அடைச்சி போட்டு அந்த முட்டைகள் வரும்போது அதை பயன்படுத்தி விற்கலாம்னு சொல்லி பார்த்தா நாட்டுக்கோழியில் அந்த கோழி முட்டை விட்டுட்டு அதே கொத்தி குடிச்சிட்டு வந்துடுமா. ஒரு முட்டை கையில் கிடைக்காதா. அப்போ அவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில் இருக்காங்க. எல்லாம் நஷ்டம், லட்சக்கணக்கான நஷ்டம். அதுக்கு பிற்பாடு ஹாலோ பிளாக் கம்பெனின்னு சொல்லி இந்த சிமெண்ட் கல்லில் இந்த ஹாலோ பிளாக் கம்பெனி வச்சுருக்காங்க. அதுலேயும் எந்த விதமான ஒரு விளம்பரமோ எது இல்லை, எந்த ஒரு வருமானம்
வருமானம் அவங்களுக்கு இல்லை. அந்த அக்காலாம் நல்ல வசதியாக வாழ்ந்த குடும்பம், அவங்க அம்மா அப்பா டீச்சராக வாழ்ந்து நல்ல ஒரு குடும்பம். ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு தரித்திரமான நிலை. அப்போ ரேஷனில் அரிசியில் கருப்பு கிடக்கிறத பறக்கி வச்சுட்டு பறக்கி அழுதுகிட்டே பறக்குவாங்களே, எனக்கு இவ்வளோ ஒரு நிலைமையா, இவ்வளோ ஒரு தரித்திரமான சூழ்நிலை இருக்குன்னு அழுவாங்களாம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நெருக்கடியான சூழ்நிலை எங்கள் ஊழியத்துக்கு யாரோ சொல்லி வந்திருக்காங்க. அப்போ ஆண்டோடைய வார்த்தை அதிகாலை நீங்கள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி ஆண்டோடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது அந்த வசனத்தின்படி அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதிகாலை ஜெபம் பண்ணால் உங்கள் தரித்திரங்கள் மாறும், உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வாருன்னு சொல்லி. அப்போ அதிசயங்களை கர்த்தர் செய்வார்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தோட கணவன் மனைவிமா சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 3 மணிக்கு 4 மணிக்கு எப்போலாம் முழிப்பு வருதோ 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது 13வது நாள் ஒரு ஃபோன் வருது. அவங்க ஹாலோப்ளா கம்பெனியிலிருந்து ஒரு நபர் ஃபோன் பண்ணுதாங்க. அப்படின்னா ஒரு பெரிய தொழில் அதிபர், அவங்க திருநெல்வேலி ரோட்டு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி உள்ளதாக வச்சுருக்காங்க ஹாலோப்ளா கம்பெனி. அப்படி இருக்கும் பொழுது அந்த பெரிய ஓனர் ஒரு தொழில் அதிபர் அவங்க காரில் வந்துட்டு இருக்கும்போது இப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த ஹாலோப்ளா கம்பெனி எங்கள் கண்ணில் தெரியுது. தெரிஞ்ச உடனே அந்த ஓனர் வந்து டிரைவரை பார்த்து சொல்லியிருக்காங்க, நேரே வண்டி அடிச்சுட்டும் அந்த ஹாலோப்ளா கம்பெனிக்கு போட்டு அப்படி சொன்னேன். அங்கே போய் பார்த்தா ஒருத்தருமே இல்லை. ஒரு சின்ன பேப்பர் போர்டில் ஒரு அட்டையில் ஃபோன் நம்பர் மட்டும் எழுதியிருக்கு. அதை பார்த்து ஃபோன் பண்ணுதாங்க, உங்கள் கம்பெனியில் தான் நிற்கும், நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ கல் வேணும், இப்படிலாம் நீங்கள் காம்பவுண்டு வால்வெல்லாம் போட்டு தரோன்னு சொல்லி இவங்க ஃபோனில் சொல்லுதாங்க. உடனே நின்றுங்க, நாங்கள் இப்போ வந்துருந்தோம் பிரதர்ன்னு சொல்லி இவங்க உடனே போய் அந்த இடத்துல பார்த்து அவங்கள்ட்ட பேசும்போது நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நிறைய ஆட்களை வேலைக்கு வச்சு அந்த மாதத்தில் வேலைகள் வேகமாக நடக்குது. முடித்த பிற்பாடு எல்லா செலவு போக பார்த்தா அது ஒரு மாதத்துல எங்கள் 3 லட்ச ரூபாய் லாபத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இது எதற்காக சொல்கிறேன்னா, உங்களை மிகைப்படுத்துவதற்கு, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லலை. நடந்த ஒரு சாட்சி. இந்த நாளில் அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு, ரொம்ப அழுகையோடு, ஆனந்த கழிப்போடு சொன்னாங்க, நான் எவ்வளோ நாட்கள் ரேஷன் அரிசி சாப்பிட்டேன், நல்ல அரிசி வாங்கி வச்சிருக்கேன், ஜோமணி தந்துட்டு போங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஜோமணி கொடுத்துட்டு வந்தேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக சொல்கிறேன்னா, அதிகாலையில் தேடும் பொழுது கர்த்தர் நம்ம நடுவில் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் தரித்திரங்களை கர்த்தர் மாற்றுவார். முடியாதவர் முடிய பண்ணுகிறவர். இல்லாத இடத்திலிருந்து கர்த்தர் நீரூற்றுகளை எழும்ப பண்ணவர், போதுமானவர். வனாந்தரமாக இருக்கலாம், ஒரு வழியுமே இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் அதிகாலையில் ஆண்டவரே என் தரித்திரத்தை மாற்றுங்க, 2 கரங்களை விரித்து ஜெபிங்க. எனக்கு வேலை இல்லை, எனக்கு வருமானம் இல்லை, என் சூழ்நிலைகள் இப்படி இருக்குது, எனக்கு பலவீனம்னு சொல்லி என்ன காரியம் அந்த 2 கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லி அப்படியே நீங்க கேட்டு பாருங்க, உங்க கண்ணீருக்கு அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை அதிசயங்களை காண பண்ண வேண்டும் சொன்னா, கர்த்தர் உங்க நடுவில் இருக்க வேண்டும் என்று சொன்னா, முதலாவது பரிசுத்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. 2வது வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபம் பண்ணுங்க. 3வது ஒரு பாதத்தில் அதிகாலையில் ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க நடுவில் அதிசயங்களை செய்து அவர் பெருக பண்ணி இவர் மேன்மைப்படுத்துகிற தேவர். அப்படியே இருந்து வண்ணமாக தலைகளை தாழ்த்தி அப்படியே ஒப்பு கொடுத்து 1 நிமிடம் ஜெபிப்போமா. கேட்ட வசனங்களின்படி எந்த பகுதியாவது ஒரு பகுதி கர்த்தர்களோடு பேசி இருப்பார்னா, முடியாததை முடிய பண்ணுகிற தேவன் உங்க நடுவில் நின்று உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். உங்களை அதிசயங்களை செய்யும்படியாய் கர்த்தர்களோடு பேசுகிறார். கர்த்தர் பேசுகிற வார்த்தை உங்க நடுவில் இறங்கி வந்து இருக்கிறது. கர்த்தர்களோடு கூட பேசி இருக்கிறார். தம்பி மாதிரிலாம் ஜோமனுங்க, இசப்பா நான் செல்போன் அதிகமாக நான் பயன்படுத்தக்கூடாது, உங்க வேதத்தை நான் அதிகமாக தியானிக்கணும், நீ ஜெபித்து பார், வேதத்தை தியானிச்சு பார். கர்த்தருடைய உயர்த்தவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தவங்க நடுவில் இருக்கிறார். உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக விரும்புகிறார். நல்ல நாள் பார்க்கிறது, கெட்ட நாள் பார்க்கிறது, இந்த நாளிலே அந்த இடம் இந்த இடம் என்று சொல்லி நாள் பார்க்கிறது, குறி கேட்கிற ஒருவேளை நீங்க இருப்பீங்கன்னா, ஒருவேளை தடவி போடக்கூடிய ஒரு சுவாபம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களோடு பேச விரும்புகிறார். வேதத்தை நீங்கள் மறந்து இருப்பீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட உயிர்ப்பிக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தை அதிகமாக தியானித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற தேவன், உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறவன், உங்கள் வாழ்க்கையில் அவர் உயர்வை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களை மேன்மைப்படுத்துகிறவன். அதிகாலையில் நீங்கள் ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒருவேளை அதிகாலையில் ஜெபிக்காமல் இருக்கலாம், இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து நில்லுங்க. ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே அதிகாலையில் ஜெபிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் வந்து இருக்கிறேன். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்கள்,
ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் அதிகாலையில் செபிக்கிறேன் ஆண்டவரை என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவர் போதுமானவன். தகப்பனே இந்த வேளையிலுமே நோக்கி பார்க்கிறையா ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் உங்கள் பாதத்தில் இருந்து இருக்கிறோம். உன்னை அதிசயங்களை காணப்படவேன் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி இப்பொழுது ஆண்டவரே அதிசயங்களை காண பண்ண வேண்டும் என்று செபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும். வெறுமையாய் கடந்து போக கூடாது என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறையா. தொடர்ந்து பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்தில் பார்க்குறது என்ன பார்க்குறது கொடுத்தோம்? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், முதலாவது தேதி என்ன செஞ்சோம்? அந்த வாக்குத்தத்தின்படி அந்த கொடுத்த வார்த்தையை நம்ம கொடுத்தோம். அதே போல் முடிவுகிற அந்த மாதத்திலும் அருமையான சகோதரி மூலமாக அந்த வார்த்தையை நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க சொல்லுறவர் அன்று ஒரே ஒருவர், ஒரு வார்த்தை சொல்கிற தேவன். சரியா? பாருங்க, ஆவியானவர் பார்த்தீங்கன்னா ஒருவர் சரீரம் வேற இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் ஒருவர். அல்லேலூயா. நம்ம என்னென்ன வார்த்தை நம்ம பேசினோமோ அந்த முதலாவது தேதி அதே போல் முடிவுகிற நாட்களில் நினச்சிருக்கிறாரு கத்தர் கொடுத்து நினச்சிறாரு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்து அது எல்லா விதமான காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில் செய்து முடிப்பாராக. அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கு எனக்கு செய்வார் தேவன் தருவாராக. இப்பொழுது நம்மளை அர்ப்பணிக்கும் வண்ணமாக காணிக்கை பாடலாக பாடுவோம். 1555வது பாட்டு. நித்திய ஜீவன். பயப்படாதே, கலங்கிடாதே, கண்மணி போல் உன்னை காத்திடுவார். பயப்படாதே, கலங்கிடாதே, கண்மணி போல் உன்னை காத்திடுவார். திகைந்திடாதே, அவர் உன் தேவன், பலப்படுத்தே உன்னை நடத்திடுவார். திகைந்திடாதே, அவர் உன் தேவன், பலப்படுத்தே உன்னை நடத்திடுவார். யாக்கோவை போல் வனாந்திரமா, யோசேப்பை போல் தனித்த வாழ்வா. யாக்கோவை போல் வனாந்திரமா, யோசேப்பை போல் தனித்த வாழ்வார். வானத்தின் வாசல் திறந்திடுவே, ஆசீர்வாதம் பொழிந்திடுவே. வானத்தின் வாசல் திறந்திடுவே, ஆசீர்வாதம் பொழிந்திடுவே. பயப்படாதே, கலங்கிடாதே, கண்மணி போல் உன்னை காத்திடுவார். திகைந்திடாதே, அவர் உன் தேவன், பலப்படுத்தி உன்னை நடத்திடுவார். பேர் சொல்லி அழைத்த தேவன், பிரித்தெடுத்து மீட்ட தேவன். பேர் சொல்லி அழைத்த தேவன், பிரித்தெடுத்து மீட்ட தேவன். ரதம் குதிர ராணுவங்கள் எதிர் வந்தாலும் எதுக்கும் தேவன். ரதம் குதிர ராணுவங்கள் எதிர் வந்தாலும் எதிர்க்கும் தேவன். பயப்படாதே, கலங்கிடாதே, கண்மணி போல் உன்னை காத்திடுவார். திகைந்திடாதே, அவர் ஒரு தேவன், பலப்படுத்தி உன்னை நடத்திடுவார். திகைந்திடாதே, அவர் ஒரு தேவன், பலப்படுத்தி உன்னை நடத்திடுவார். 1000 10,000 பேர்கள் உன் முன் விழுந்தாலோ, 1000 10,000 பேர்கள் உன் முன் விழுந்தாலோ, கர்த்தரே உந்தன் அடைக்கலமே, காத்திடுவார் என்றென்றுமே. கர்த்தரே உந்தன் அடைக்கலமே, காத்திடுவார் என்றென்றுமே. பயப்படாதே, கலங்கிடாதே, கண்மணி போல் உன்னை காத்திடுவார். திகைந்திடாதே, அவர் உன் தேவன்,
பலப்படுத்தி உன்னை நடத்திடுவார். திகைந்திடாதே, அவர் உன் தேவன். பலப்படுத்தி உன்னை நடத்திடுவான். அல்லேலூயா. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பினால் தகப்பனே, நீங்கள் தந்த ஒரு நல்ல ஒரு காலை வேலைக்கு நடத்தலாம் அப்பா. எங்களே நாங்கள் அர்ப்பணித்திருக்கோம் ஐயா. நீங்கள் கொடுத்த தகப்பன் ஒரு பாகத்தில் உமக்கென்று நாங்கள் அர்ப்பணித்திருக்கோம் ஐயா. வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக செபிக்கிறோம்ப்பா. வந்து சிறுவர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொரு காலம் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலை தகப்பனை என்னென்ன காரியங்களுக்காக விண்ணப்பம் சேராலும் அந்த விண்ணப்பத்தெல்லாம் கேட்டு பதில் கொடுக்க முடியாது செபிக்கிறப்பா. வந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக செபிக்கிற ஆண்டவரே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனின் பிதாவனர் கனம் பண்ணுவார் சொன்னீங்களப்பா. அருமையான சகோதரருக்காக அருமையான சகோதரிக்காக கொடுக்கப்பட்ட அன்பு 2 பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் அப்பா. அவர் ஊழியத்தின் பாதையில் கத்தர் எல்லைகள் கத்தர் விசாலமாக்கி நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. வருகிற நாள் கத்தருக்கு நன்மை சொல்லும்படியாக என் அவருடைய ஊழியத்தை கத்தர் எல்லா விதமான காரியம் கத்தர் நீங்கள் ஆசிரியமாக கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. என் அன்பு சகோதரன் பிள்ளைகள் போகும்போது வரும்போது உடைய தெய்வீக கரம் கூட நீங்கள் செல்லும்படி செபிக்கிறப்பா. விசேஷமாக தகப்பனே எங்கள் திருச்சியில் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட 35 குடும்பங்களுக்காக செபிக்கிறோம்ப்பா. இந்த வாரம் தகப்பன் நம்முடைய பிள்ளைகள் போகும்பொழுது வரும்பொழுது நம்முடைய தெய்வீக பாதுகாரம் கூட இருக்கும்படி செபிக்கிறப்பா. எங்கள் பிள்ளைகள் தகப்பனே கட்டில் தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கையின் பிராசத்துக்கு நாங்கள் ஆசிரியமாக நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. விசேஷமாக தகப்பனே வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாபாரத்தை இலக்கத்தை விசாலமாக்கி அந்தந்த நாளுக்குள்ள படிநீர் அளந்து நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. விவசாயம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விவசாயத்தின் மூலமாக நல்ல பலன் கிடைக்க நீர்க்கிற கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. விசேஷமாக தகப்பனே ஊழிய செய்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஊழியத்தின் எல்லையில் கத்திர விசாலமாக்கி அவர்கள் எங்கெல்லாம் கடன் செல்லுகிற நீரை அவளோடு கூட நீங்கள் செல்லுமிட செபிக்கிறப்பா. விசேஷமாக தகப்பனே எங்கள் குடும்பத்திற்கு பிள்ளைகள் விசேஷமாக அரசாங்க பணிபுரிய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் போகும்பொழுது வரும்பொழுது உடைய கரம் கொடர்ந்து எல்லா விதமான கருக்கத்தை நீங்கள் கொடுக்கும்படி செபிக்கிறப்பா. விசேஷமாக தகப்பனே அரசாங்க பணிபுரிந்து ரிட்டர்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தர்களை ஆசிரியப்பீராக இந்த வயது நாட்கிழமை தேடும்படிக்காக ஒரு நல்ல ஒரு கருவை நீர் பாக்கி நீங்கள் தருகிறதா சதுமப்பா. விசேஷமாக தகப்பனே எங்கள் குடும்பத்தில் பிள்ளை வெளி ஊரில் வெளி மாவட்டத்தில் வெளிதேச பிள்ளைகள் ஒவ்வொரு காலம் செபிக்கிறோம் ஐயா. எங்களை பாதுகாத்து வந்த தேவன் எங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வேலை எடுத்து இங்கே பாதுகாத்து செபிக்கிறப்பா. சங்கீதக்காரர் சொன்ன போல நன்மை கிருபையின் என்னோட வாழ்க்கையில் பின்தொடர்ந்த வார்த்தைப்படி என்னோட வாழ்க்கையில் நன்மையான கருத்தை நீர் செய்து முடிக்கும்படி செபிக்கிறப்பா. வியாதிகள் பலவீனங்கள் போராட்டம் ஏசபை நாமது வெள்ளகும்படியாக செபிக்கிறோம் ஐயா. கத்திருந்த நாள் எனக்கு நல்ல நாளை தந்தர் சொல்லும்படியாக ஒரு நல்ல ஒரு பாக்கியமான ஒரு நாளை நீ தந்தக சொல்லுமாப்பா. சகோதரி மூலமாக பேசுகிற வார்த்தை மூலமாக இப்படி பிள்ளைகளோட வாழ்க்கையில் தகப்பனே அதிசயமான காரணம் செய்வேன்னு சொன்னீங்களப்பா. அந்த அதிசயமான காரியங்கள் செய்து எங்கள் குடும்பத்தை பிள்ளை கற்று நீங்கள் மன்னதார் நீங்கள் ஆசிரியக்கும்படி செபிக்கிறப்பா. விசேஷமாக தகப்பனே கேட்க தெரியாத ஒவ்வொரு நன்மை உங்களோட வாழ்க்கையில் செய்து முடிக்கும்படி செபிக்கிறப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. எல்லா துதி கனம் மகிமை அப்பா நமக்கு ஒரு செலுத்துகிறோம். மீப்பர் இயேசு ஜெபிக்கிறோம் சிவனல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய தேவன் அன்பும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் நம் மனதில் என்றும் சதாகாலம் தங்கி இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருடைய சகல வகைகளும் மறவாதே. ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானம் கடந்து செல்லுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். காட் பிளஸ்.